கிறிஸ்து இயேசுக்குள்ளாக அன்புடன் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அனைவருக்கும் பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலும் அன்பின் வாழ்த்துக்கள் உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு, தேவன் மீண்டுமாக நம் அனைவரையும் ஒன்று கூட்டி அவருடைய சத்திய வசனங்களை விளக்கமாக நாம் கேட்பதற்கு நல்ல ஒரு சந்தர்ப்பத்தையும் ஒரு காலத்தையும் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார். இந்த ஒரு சந்தர்ப்பத்திற்காக மீண்டுமாக நாம் தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாம் தெரிவித்துக் கொண்டு இன்றைய பாடத்திற்குள் கடந்து செல்லலாம். பாடத்திற்கு முன்பதாக நம்முடைய அன்பு சகோதரர் வினோத் பாபு அவர்கள் நம்முடைய ஜெபம் செய்து இந்த கூட்டத்தை ஆரம்பிக்கும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நாம் அனைவரும் எழுந்து நிற்கலாம். ஜெபம் செய்வோம். வானாதி வானங்களில் வீட்டிருந்து இந்த பூமியில் உள்ள மனுமக்களாக எங்களை கண்ணோக்கி பார்த்து வழிநடத்தி வருகிறான் எங்கள் அன்பு நல்ல தோற்றனே. இதோப்பா கடந்த நேரங்களில் கூட எங்களுக்கு கண்ணை நிம்மி போல பாதுகாத்து வழிநடத்தி ஒரு நாளையும் கிருபையாய் கொடுத்து பகல் முழுதும் எங்களை காத்து வழிநடத்தி இந்த ஒரு சாயங்கால வேளையிலும் கூட நாங்கள் சகோதர சகோதரியாக ஒன்று கூடி வந்து உமது மேலான சத்தியத்தை நாங்கள் தியானிக்க நீர் பாராட்டின கிருபைக்காகவும் அன்புக்காகவும் கூட மீண்டுமாக எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலம் துதிகளையும் நன்றிகளையும் உயர்த்துகிறோம்ப்பா. இதப்பா கோடான கோடி மக்களுக்கும் கல்வி மாணவர்களுக்கும் மறைக்கப்பட்ட அந்த உன்னதமான சத்தியத்தை வெகு சிலராக எங்களை நீர் இந்த உலகத்திலிருந்து உமது மிக பெரிதான கிருபையினாலே பிரித்து இன்றைய நாளிலும் கூட சகோதரர் வாயிலாக நீர் ஒரு உன்னதமான சத்தியத்தை கேட்டு எங்களுக்கு ஒரு கிருபை செய்திருக்கீர். இந்த மேலான கிருபைக்காக கூட மீண்டுமாக எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலம் துதி சோதரங்களை எடுத்துக்கொள்ளுப்பா. இந்த சத்தியத்தை கேட்குற பிள்ளைகளாக நாங்கள் அதை கேட்பவர் மாத்திரமல்லாமல் அதன்படி எங்கள் ஜீவிதத்தில் நடந்து 30, 60, 100 கணக்கொடுக்கத்தக்க எங்கள் ஓட்டத்தை ஓட தேவையான ஞானத்தையும் பரிசுத்தத்தையும் அதிகமாக தந்து ஆசீர்வாதத்தை வழிநடத்தும் நோயை கேட்டுக்கொடுப்பான். இந்த கூட்டம் துவக்கு முதல் முடிவரையும் உங்கள் திவ்ய பிரசன்னம் என்று ஆசீர்வாதத்தை வழிநடத்த வேண்டுமா எங்கள் கர்த்தரும் அருமை ரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் இளைய பெற்ற நாமத்தை கேட்டுக்கொள்ளும் நல்ல பிதாவே. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் அமரலாம். இன்றைய நாளுக்குரிய வேத பாடத்திற்குள் நம்ம கடந்து செல்லலாம். இன்றைக்கு பார்க்கக்கூடிய பாடத்துடைய தலைப்பு பார்த்தீங்கன்னா உயிர்த்தெழுதல் அப்படிங்கிற தலைப்பின் கீழே நம்முடைய அன்பு சகோதரர் நித்தின் அவர்கள் நம்முடைய தூது கொடுக்க இருக்கிறார். அவர் எடுத்துக்கொண்ட தலைப்பு பார்த்தீங்கன்னா உயிர்த்தெழுதல். சகோதரை வரும்படியாக அன்புடன் அழைக்கிறேன். ஜீவனுள்ள தேவனுடைய குமாரரும் நம்முடைய அருமை நேசரமாக இருக்கக்கூடிய நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்பின் நாமத்தினாலே தேவனுடைய சமூகத்திலே கூட்டி சேர்க்கப்பட்டுள்ள சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் முதலாவது நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் அவருடைய குமாரரும் நம்முடைய அருமை கர்த்தருமாக இருக்கக்கூடிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் அன்பின் வாழ்த்துக்களை இந்த மாலை வேளையை தெரிவித்துக் கொண்டு, தேவன் கொடுத்த இந்த ஒரு விசேஷ நாளில் கூட நாம் தியானிக்க இருக்கிற ஒரு வேத பாடத்தின் தலைப்பானது பார்த்தீங்கன்னா உயிர்த்தெழுதல் அப்படிங்கக்கூடிய ஒரு தலைப்பின் கீழாக நாம் வேதத்தை சற்று நேரம் நாம் தியானித்து பார்க்கலாம். இந்த பாடம் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான ஒரு பாடம் அப்படிங்கிற ஒரு முன் அறிமுகத்தோடு கூட நம்ம பாடத்துக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய பாடம் பார்த்தீங்கன்னா நம்முடைய வேத மாணவர்களாகிய நம்முடைய விசுவாசத்தை இன்னும் அதிகப்படியாக வர்த்திக்க பண்ணக்கூடிய ஒரு பாடமாக இருக்கும். இது ஒரு டாக்டர்னல் சப்ஜெக்ட்னு பார்க்குறோம். வழக்கமாக நம்ம அதிகமாக கேரக்டர் ஸ்டடி பார்ப்போம். இந்த ஒரு நாளில் நம்ம பார்க்குற ஒரு வேத பாடம் பார்த்தீங்கன்னா நம்முடைய டாக்டர்னல் ஓரியன்டான ஒரு சப்ஜெக்ட்டு. உயிர்த்தெழுதல்னால் என்ன, தேவனுடைய திட்டத்தில் யார் யாருக்கெல்லாம் உயிர்த்தெழுதல் இருக்குது, அதில் யார் எந்தெந்த வரிசையில் வரப்போகிறாங்க, அப்படி உயிர்த்தெழுதல் வரும்போது அவங்களுடைய சிந்தனைகள் எப்படி இருக்கும், அவங்க உயிர்த்தெழுந்து என்ன ஒர்க் பண்ண போகிறாங்க அப்படிங்கக்கூடிய அநேக கேள்விகளுக்கும் இந்த பாடத்தில் உங்களுக்கு அந்த ஒரு பதில் தேவன் நமக்கு கொடுப்பார் அப்படிங்கிற விசுவாசத்தோடு கூட நேரடியாக நம்ம பாடத்துக்குள்ளே கடந்து போகலாம். முதலுடைய கேள்வி, இந்த பாடத்துடைய கேள்வி என்னன்னு பார்க்கும்போது உயிர்த்தெழுதல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்து அநேக தேவனுடைய பிள்ளைகள் நிறைய மிராக்கிள்ஸ் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு சுனேமியால் மகன், அப்படிதான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து லாசருவை உயிர்த்தெழுப்புனது, இந்த மாதிரி அநேக மிராக்கிள்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்கெல்லாம் உயிர் தெழுந்தாங்களா அப்படின்னு பார்க்கும்போது அவர்கள் உயிர் தெழலை. ஆக்சுவலாக உயிர் தெழுதல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதனுடைய ஒரிஜினல் கிரேக்க பதம் என்ன கொடுக்குறாங்கன்னா G386 கொடுக்கக்கூடிய வார்த்தை. இது குறித்து சமீபத்தில் கூட பார்த்தோம். அனஸ்தாசிஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதனுடைய தமிழ் அர்த்தம் நம்ம நேரடியாக எடுக்கும்போது மீண்டுமாக எழுந்து நிற்பது, ஸ்டாண்டிங் அப் அகைன் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். மீண்டுமாக எழுந்து நிற்பதுன்னு பார்க்குறோம்.
ஸோ இப்போ தேவனுடைய திட்டத்தில் ஒவ்வொரு ஜனங்களும் ஒவ்வொரு காலகட்டத்தில் உயிரோடு எழுந்து வரப்போகிறாங்க. அப்படி அவர்கள் உயிரோடு எழுந்து வரக்கூடிய வரிசை எப்படி இருக்கும், அவர்கள் எழுந்து வரும்போது அவங்களுக்கு என்ன ஒர்க் இந்த பூமியில் இருக்குது. உதாரணத்துக்கு சபை அப்படின்னா சபை பரலோகத்தில் தான் போக போகிறாங்க உயிர்த்தெழுந்து. பட் இந்த பூமியில் என்ன ஒர்க் அவங்க பண்ண போகிறாங்க அப்படிங்கக்கூடிய காரியத்தை நம்ம 1 by 1 பார்க்கலாம். பாடம் இன்றைக்கி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் போகும். நீங்கள் ஜஸ்ட் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கங்க. நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் மாத்திரம் நம்ம சொல்லிட்டு ஒவ்வொரு சூழ்நிலைக்காக கடந்து போகலாம். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், தேவனுடைய திட்டத்தில் உயிர்த்தெழுதல் அப்படின்னா முதல்ல உயிர்த்தெழுதல் எங்கே ஆரம்பிக்குதுங்க, அல்லது யார்கிட்ட இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு நம்ம கேட்டோம்னா என்ன சொல்லலாம்? உயிர்த்தெழுதல் அப்படின்னு பார்க்கும்போது எல்லா ஜனங்களும் ஆதாமுடைய பாவத்தின் நிமித்தமாக பாவத்தின் சம்பளம் மரணத்தில் விழும்போது முதல் முறையாக இந்த மரணத்திலிருந்து விடுவிக்க நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரார். ஸோ உயிர்த்தெழுதலில் முதல் பலன் யார் அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவர் தான். இதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார் பாருங்க. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 20வது வசனம் கூட வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 20வது வசனம், கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதல் பலனானார். ஸோ கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதல் பலன் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ இயேசு கிறிஸ்து தான் முதல் பலன் பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த ஒரு கிரேஸை பெற்றுக்கொண்டு, இந்த ஒரு கிருபையை பெற்றுக்கொண்டு, அவருடைய ரேன்சமை அங்கீகரித்து யாரெல்லாம் தேவனுடைய திட்டத்தில் தொடர்ந்து உயிர்த்தெழுதலில் வராங்க அப்படின்னு பார்க்கும்போது முதல் குரூப் யார் தாங்க? சபை. அவங்க எங்கே இருக்காங்க? வழக்கமாக கேட்குற கேள்வி தான். ஸோ தேவனுடைய சித்தம் இருந்தால் கட்டாயம் நாம தான் அந்த ஒரு சூழ்நிலைக்குள்ள போக போகிறோம். ஸோ தேவனுடைய திட்டத்தில் கிறிஸ்துக்கு அப்புறம் முதல் உயிர்த்தெழ போகிறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா கிறிஸ்துவுடைய சரீரமாகிய சபை நம்ம தான் பார்க்குறோம், தேவனுக்கு சித்தம் இருந்தால். ஸோ இந்த சபையினுடைய உயிர்த்தெழுதலை குறித்து நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் மரிப்பதற்கு முன்பாகவே ஒரு காரியத்தை சொல்லிட்டு போகிறார். என்ன சொல்கிறாருன்னா, அந்த மேல் வீட்டறையில் அவர்கள் பந்தி அனுசரித்த பிறகு அவர் பேசிகிட்டு இருக்காரு. நான் போகிறேன், நான் திரும்பி என்னவேன் வரேன், உங்களை என்ன பண்ணுறேன்னா கூட்டிகிட்டு போகிறேன்றாரு. அப்போ சொல்லும்போது உங்களுக்கான ஒரு ஸ்தலத்தை நான் என்ன பண்ணுறேன்னா ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதை கூட வாசிக்கலாம். யோவான் 14ஆம் அதிகாரம் 3வது வசனம். யோவான் 14ஆம் அதிகாரம் 3வது வசனம், நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். ஸோ இயேசு கிறிஸ்து தான் மரிப்பதற்கு முன்பாகவே தேவனுடைய திட்டத்தில் இந்த ஒரு காரியத்தை சொல்றார். அவர் மரித்து அவர் முதல் பலனா உயிர்த்தெழுந்த பிறகு அவர் அநேகர் பின்பற்றி போனாங்க. நமக்கு தெரியும் இல்லைங்களா, அநேக தேவனுடைய பிள்ளைகள் கிறிஸ்துவுக்காகவே வாழ்ந்தாங்கன்னு பார்க்குறோம். அதில் நமக்கு ரொம்ப ஃபெமிலியராக அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் நம்ம படிக்கக்கூடிய நபர் யாருன்னா ஸ்தேவான். இப்போ ஸ்தேவான் மரித்து எத்தனை ஆண்டுகள் ஆச்சு? நம்முடைய ஜஸ்ட் ஒரு கேள்வி கேட்டால் என்ன சொல்லலாம், நீங்கள் கூட சொல்லலாம். ஏறக்குறைய 2000 வருஷம் ஆச்சு. அப்போ ஸ்தேவான் அங்கே ரத்த சாட்சியாக மரிக்கும் போது அவருடைய எண்ணம் எப்படி இருந்திருக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது கட்டாயமாக இயேசு கிறிஸ்துவோட நான் என்ன பண்ணுவேன், ஒரு நாள் உயிரோடு எழுந்து அந்த மகிமையில் இருப்பான்பார். ஸ்தேவான் அப்படி அடி வாங்கும்போது கூட நின்னது அப்போஸ்தலனாகிய பவுல். இவரும் தன்னுடைய ஓட்டத்தை முடிக்கும் போது ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். இப்பொழுதே நான் என்ன பண்ணுறேன், பானபலியாக பார்க்கப்படும் நேரம் வந்துருச்சுன்றாரு. ஜீவகிரீடத்தை நான் பெறுவன்னு சொல்கிறாரு. அப்படி பெறுவன்னு சொல்கிறவர் கட்டாயம் ஒரு டைமில் எனக்கு இந்த உயிர்த்தெழுதல் இருக்குன்ற எதிர்பார்ப்போட தான் என்ன இருப்பாங்கன்னா எல்லாருமே மரிச்சிருப்பாங்க. இன்க்ளூடிங் நம்ம ஸ்தேவான் பவுல் மாத்திரம் கிடையாது, பேதுரு போன்ற அநேக பரிசுத்தவான்கள் அந்த காலத்தில் இருந்தாங்க. எல்லா ஆதிகால பரிசுத்தவான்களுடைய எண்ணமே என்னன்னா, கிறிஸ்துவுக்காக அயராது தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்ந்தவங்க கட்டாயம் இந்த ரிவார்டுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏங்கி இருக்காங்க. ஒரு நாள் கட்டாயம் கிடைக்கும்னு தெரிஞ்சு தான் தங்களுடைய உயிரை விட்டுருக்காங்கன்னு பார்க்குறோம். அப்படி இவர்கள்லாம் இறந்தாங்க இல்லைங்களா. இப்போ தேவனுடைய திட்டத்தில் ஃபர்ஸ்ட் கிறிஸ்துன்னு பார்த்துட்டோம், கிறிஸ்துக்கு அப்புறம் உயிர்த்தெழுதல் சபைன்னு பார்த்துட்டோம். அப்போ இவங்களுக்குலாம் அந்த ரிவார்டு எப்போ கிடைக்கும்? இப்போ நம்ம பார்க்குறது ஒரு பேசிக் பாயிண்ட். இவங்களுக்குலாம் ரிவார்டு எப்போ கிடைக்கும்னா, இயேசு கிறிஸ்து ஒரு முறை தன்னுடைய சீஷர்கிட்ட பேசின ஒரு வசனம் நமக்கு ஞாபகம் இருக்கும். மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்திலே வீற்றிருக்கும். நான் எப்போ சிங்காசனத்தில் உட்காரனோ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன இருப்பீங்க. ஸோ இயேசு கிறிஸ்து எப்போ சிங்காசனத்தில் உட்கார்றார்? ஸோ இதை குறித்து நம்ம புக் ஆஃப் டேனியலில் கூட நம்ம கவனிச்சிருக்கோம் இல்லைங்களா. அக்காலத்திலே மிகாயேல் என்னவார், எழும்புவார்னு பார்க்குறோம். ஸோ மிகாயேல் எழும்புற ஒரு காலத்தில் அநேகர் வருவாங்க. அதில் பர்டிகுலராக நம்மளை பற்றி சொல்லும்போது கூட தானியேல் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னு வாசிக்கலாம். தானியேல் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். ஸோ தேவனுடைய திட்டத்தில் முதல் உயிர்த்தெழுதல் கிறிஸ்துவோடைய சரீரம் அப்படின்னு பார்க்குறோம். நம்ம தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியில் வரோம். வெளிப்படுத்தல வசனம் கூட நம்ம கவனிச்சிருக்கோம். இங்கே வசனம் சொல்லும்போது ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகர் நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் சதா காலங்களிலும் ஒரு அழியாமைக்குள்ள தேவனுடைய பிள்ளைகள் நம்ம போகிறோம். எப்போ அப்படின்னா மிகாயேல் வரணும்.
ஸோ மிகாயேல் வந்த வருஷம் நமக்கு தெளிவாக தெரியும். மிகாயேல்ன்றது நம்முடைய அவருடைய பேர், முன்னாடி தேவன் கொடுக்குற ஒரு பேர். 1874 நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகையுடைய பிரசன்னம் பெருசியா இந்த பூமியில் கமெண்ட்ஸ் ஆகுதுன்னு பார்க்குறோம். ஸோ இதுக்கு அநேக காலக்கணக்குகள் நம்ம பேசிக் சப்ஜெக்ட்லேயே தெளிவாக படித்தனால செகண்ட் கம்மிங் 1874 கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அப்போது சபையுடைய உயிர்த்தெழுதல் நடந்துருச்சா அல்லது இனிமேல் தான் நடக்க போகுதா நம்மகிட்ட ஒரு கேள்வி கேட்டால் நம்ம என்ன பதில் சொல்லணும் இல்லைங்களா? சகோதரர் சொன்ன மாதிரி சபையுடைய உயிர்த்தெழுதல் என்னைக்கு இயேசு கிறிஸ்து சிங்காசனத்தில் உட்கார்றாரோ, வசனம் கூட நம்ம ஓரலாக பேசணும் இல்லைங்களா? மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தில் வீட்டிருக்கும் போது அதை சொல்லிட்டு ரொம்ப அருமையாக சொல்லுவார். நீங்கள் எல்லாம் இருப்பீங்க. அதே போல் இங்கே நிற்கிறவர்கள் சிலர் தேவனுடைய ராஜ்யத்தை காணும் முன் மரணத்தை என்ன பண்ண மாட்டாங்க. அது கடைசி கால சபை கூட நம்ம அப்ளிகபிள் பண்ணலாம். அங்கே லிட்டரலாக யாருன்னு கேட்டிங்கன்னா யோவான் போன்ற அப்போஸ்தலர்கள்லாம் ரெவலேஷனில் பார்த்தாங்க, தேவனுடைய கிறிஸ்துடைய ராஜ்யத்தை குறித்து பார்த்தாங்கன்னு பார்க்குறோம். ஸோ 1874 இயேசு கிறிஸ்து வரார். உயிர்த்தெழுதலில் முதல்ல யார் கொடுக்குறாருன்னா அவருக்காகவே இந்த பூமியில் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த உண்மையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த ரிவார்டை கொடுக்குறார். எந்த வருஷம் கொடுக்குறார் அப்படின்னு பார்க்கும்போது 1874 அல்ல, அப்போ ராஜாவாகிறார். எப்போ கொடுக்குறாருன்னா 1878 என்ன பண்ணுறாருன்னா ரிவார்ட் கொடுக்குறார். ஸோ இதுதான் முதலாம் உயிர்த்தெழுதல். சபைக்கு தான் இந்த ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டின்னு பார்க்குறோம். இதை குறித்து நம்ம ரெவலேஷனில் கூட வாசிக்கிறோம். ரெவலேஷன் 25 கூட இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல் நம்ம பார்க்குறோம். இப்போ அநேகருக்கு டக்குன்னு ஒரு கேள்வி வரலாம், என்ன பிரதர் 1874 இயேசு கிறிஸ்து என்ன ஆகுறாரு வராரு, 1878 தான் உயிர்த்தெழுதல் நடக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் நம்ம என்ன சொல்லாங்க? இதுக்கு தான் முகாந்திரம் நம்ம கொடுக்கணும்ல, பைபிளில் ப்ரூஃப் கொடுக்கணும் இல்லைங்களா? ஸோ நேற்று நான் அநேக காரியங்கள் சகோதரோடு டிஸ்கஸ் பண்ணும்போது எக்கச்சக்கமான ப்ரூஃப் இருக்கு. கிறிஸ்து அரியணையில் அமர்ந்து 4வது வருஷம்தான் சபை உயிர்த்தெழும் சொல்லி வேதத்தில் அநேக ப்ரூஃப்ஸ் இருக்கு. இன்னைக்கு நம்ம ஒரு சில சாம்பிள் பார்க்கலாம். நமக்கு தெரிஞ்ச ஒரு முக்கியமான ஒரு ராஜா யாருங்க இவர்? நீங்கள் அங்கேருந்து பேசினா கூட எனக்கு கேட்கும், சகோதரர் சொன்ன மாதிரி ஸ்பெஷலாக ஐடி டீமில் நிறைய பண்ணி வச்சுருக்கேன். ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா சாலமோன் ராஜா தன்னுடைய ராஜ்யபாரத்தை துவங்கி எத்தனாவது வருஷம் இந்த ஆலயத்தை அவர் கட்ட தொடங்கினாருன்னு பார்த்தீங்கன்னா 4வது வருஷம் பைபிள் சொல்லுது. ஸோ சாலமோன் ராஜா யாருக்கு அடையாளமாக பார்க்குறோன்னா இயேசு கிறிஸ்துவோடைய அந்த ஒரு செகண்ட் கம்மிங்கில் அவர் இருக்கக்கூடிய க்ளோரி, அந்த பொற்கால ஆட்சி இந்த பூமியில் கொடுக்குறவர். அவருடைய ஆலயத்தை அவர் எப்போ எழுப்புறார் அப்படின்னு பார்க்கும்போது கவனிக்கலாம் பாருங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1வது வசனம். 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 1வது வசனம். இஸ்ரேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 480ஆம் வருஷத்திலும் சாலமோன் இஸ்ரேலின் மேல் ராஜாவான 4ஆம் வருஷம் சீப் மாதமாகிய 2ஆம் மாதத்திலும் அவன் கர்த்தரின் ஆலயத்தை கட்டத் தொடங்கினான். ஸோ ரொம்ப தெளிவா வசனம் இருக்கு. இந்த ஹைலைட் பண்ண பார்ட்டை நீங்க கவனிங்க. சாலமோன் இஸ்ரேலின் மேல் ராஜாவான 4வது வருஷம். ஸோ இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமா இருக்காரு. 1874 ராஜாவாகிறாரு. 4வது வருஷம் 1878 ஆலயத்தை என்ன பண்றாரு? ஸோ அவர் கட்ட தொடங்கின முதலாம் வருகையிலேயே. பட் இங்கே ஆலயத்தை எழுப்புறாருன்னு பார்க்குறோம். அநேக நித்திரை அடைந்த பரிசுத்தவான்கள் என்ன இருப்பாங்கன்னா உயிரோட வந்திருப்பாங்க. இதை குறித்து நம்ம பார்க்கலாம். இது முதல் ப்ரூஃப். செகண்ட் ப்ரூஃப் ரொம்ப அருமையான இன்னொரு ப்ரூஃப் இருக்கு, நம்ம கிளியராக பிலீவ் பண்ணுறதுக்கு. இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை வரலாறுலேயே இந்த ஒரு பாயிண்ட் இருக்கு. அவர் 30 வயசில் ஞானஸ்தானம் எடுக்கிறாரு. 3.5 வருஷம் தன்னுடைய ஊழியம். 3.5 வருஷத்துக்கு அப்புறம் அங்கே ஒரு உயிர்த்தெழுதல் நடக்குது. கிறிஸ்து உயிரோடு எழும்புறார். தலை என்ன ஆகுதுன்னா உயிர்த்தெழுதல் அடையுது. ஸோ 30 வயசில் அபிஷேகம் பண்ணுறது கூட ஒரு ராஜா மாதிரி தான். ஏன்னா யாரை தான் அபிஷேகம் பண்ணுவாங்க? ராஜா தான். அதே மாதிரி பேரலாக நீங்கள் வந்தீங்கன்னா 1874 இயேசு கிறிஸ்துவ தேவன் அபிஷேகம் பண்ணுறாரு ராஜாவா. அபிஷேகம் பண்ணதுலேருந்து 3.5 வருஷம், ஏறக்குறைய 4வது வருஷம் இங்கே அவருடைய சரீரம் என்ன ஆகுதுன்னா உயிர்த்தலை ஆரம்பிக்குது. இது 2வது ப்ரூஃப். நம்ம மேஜராக இருக்கிறது தான் பார்க்குறோம். ஸோ 74 வந்தார். 78 சபை உயிர்த்தெழுதல் அடைய ஆரம்பிச்சிருச்சு. இது செகண்ட் ப்ரூஃப். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம அடிக்கடி நம்மளை என்ன சொல்லிக்குவோம்னா ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் சொல்லுவோம். கரெக்டாக இல்லைங்களா? அப்போ மாம்ச இஸ்ரேலருக்கு 1874 ஒரு ஃபேவர் தேவன் பண்ணுறாரு. நமக்கு தெரியும் பெட்டாட்டிக்கோ அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்தை வாங்கி அவங்க எல்லாம் என்ன ஆகுறாங்கன்னா உள்ளே வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஒரு திரும்ப அவங்கள ரீஸ்டோர் பண்ணுற ஒரு டைம் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 1878 மாம்ச இஸ்ரேலர்கள் ஃப்ளஷ்லி இஸ்ரேலர்ஸ்க்கு என்ன ஆகுதுன்னா ஸ்டார்ட் ஆகுது. அது அப்படியே இணையான இவங்களுக்கு இப்போ கொஞ்சம் நீங்கள் ஞாபகப்படுத்துங்க. அப்படியே இணையா யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய இஸ்ரேலருடைய ரிஸ்டோரேஷன், அவங்களுடைய உயிர்த்தெழுதலும் எந்த இயரில் தான் கரெக்டாக கமெண்ட்ஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய விசுவாசம்
1878 நம்ம பார்க்குறோம். ஸோ இது வந்து 3 ப்ரூஃப்ஸ் நம்ம மேஜராக பார்த்துருக்கோம். இன்னும் அநேக காரியங்கள் இருக்குது, தேவனுக்கு சித்தம் இருந்தால் இன்னும் வரக்கூடிய நாட்களை பார்க்கலாம். இப்போது நம்ம முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு டாக்டரின், இதெல்லாம் நம்ம பேசிக்காக தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு டாக்டரின். இந்த நாளில் நம்ம அதை பார்க்கறதுக்கு தேவன் கிருபை கொடுத்துருக்காரு. சபையுடைய உயிர்த்தெழுதல் வந்து பார்த்தீங்கன்னா 2 பாகமாக தேவனுடைய திட்டத்தில் இங்கே நிகழ்கிறத நம்ம கவனிக்கிறோம். ஸோ 2 வகையான பரிசுத்தவான்கள் இருக்காங்க. ஒருத்தங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பிங் செயின்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், நித்திரை அடைந்த பரிசுத்தவான்கள். ஆல்ரெடி இயேசு கிறிஸ்து AD 33க்கு அப்புறம் யாரெல்லாம் அவருக்காக உண்மையாக வாழ்ந்து சபையாக கோர்ஸ் முடிச்சு இறந்துருக்காங்களோ 1874 1878 வரைக்கும் அவங்களுக்கு என்ன பேருன்னா நித்திரை அடைந்த பரிசுத்தவான்கள். இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகைக்கு அப்புறம் இன்னும் சொல்ல போனால் அதுக்கப்புறம் மறிச்சவங்க எல்லாமே நித்திரை அடைந்த பரிசுத்தவான்கள் பாயிண்ட்ல வந்துருவாங்க. பட் பர்டிகுலராக 1878க்கு அப்புறம் யாரெல்லாம் தேவனுக்காக தங்களை அர்ப்பணிக்கிறாங்களோ, மாம்சத்தில் இருக்கும் சபைன்னு சொல்லுவோம் பாருங்க நம்ம அடிக்கடி. அதை நம்முடைய சகோதரர்கள் அருமை என்ன சொல்றாங்கன்னா ஹார்வெஸ்ட் சயின்ஸ்ன்னு சொல்றாங்க, அறுவடையின் பரிசுத்தவான்கள். இப்போ அந்த கண்டிஷன்ல தான் யார் இருக்கிறதுங்க? ஸோ நமக்கு என்ன தேவன் பேர் கொடுக்குறாருன்னா அறுவடையின் பரிசுத்தவான்கள். நம்மளை நாமளே அறுவடையும் பண்ணிக்கிறோம், அதே போல அநேகருக்கு சத்தியம் சொல்லி அவர்களையும் என்ன பண்றோம்னா தேவனுடைய களஞ்சியத்தில் சேர்த்துறோம்னு பார்க்குறோம். இப்படி 2 குரூப் இருக்கா உயிர்த்தெழுதல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த காரியத்தை ரொம்ப தெளிவாக தெசலோனிக்கருக்கு எழுதும்போது அவர் எழுதுறாரு. ஸோ வாசிக்கலாம் பாருங்க. 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் வசனம் 15 மற்றும் 16. 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 15 16 வசனங்கள். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை இழந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஸோ அங்க தெளிவா சொல்றாரு, பவுல் எழுதுறாரு, கர்த்தருடைய வருகை மட்டும். இந்த பாயிண்ட் நம்ம எந்த இயர் வச்சுக்கலாம்? 1874. கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்தி. ஒரு வேளை இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில வந்துட்டார், அதுக்கப்புறம் கூட எடுத்து இன்னைக்கு கூட எடுத்துக்கங்க, ஆல்ரெடி இறந்த பரிசுத்தவான்களுக்கு நம்ம ஓவர்டேக் பண்ணி போக முடியாது. ஏன்னா அவங்க ரிவார்டுக்காக என்ன ஆகிறாங்கன்னா வெயிட் பண்றாங்கன்றாரு. தொடர்ந்து வாசிங்க. 14வது வசனம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். ஸோ முதல்ல யார் உயிரோட வருவாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஸ்லீப்பிங் சயின்ஸா ஹார்வெஸ்ட் சயின்ஸானா, ஹார்வெஸ்ட் சயின்ஸ் ஒன்றும் கோர்ஸே முடிக்கலையே. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் ஆல்ரெடி பவுல், பேதுரு, ஸ்தேவான், இன்னும் சொல்ல போனா ஏரியஸ், யாரெல்லாம் நம்ம தேவனுடைய திட்டத்தில் சபையை நம்ம விசுவாசிக்கிறோமோ அநேக பரிசுத்தவான்கள் எல்லாருமே என்ன ஆவாங்கன்னா 1874 கட்டாயம் என்ன ஆயிருக்குன்னு கேட்டிங்கன்னா உயிர்த்தெழுந்து அடைஞ்சிருக்கும். இதுதான் நமக்கு கொடுக்கக்கூடிய விசுவாசம். அப்போ நம்ம எப்போ பிரதர் அப்படின்னு கேட்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு தெளிவாக தொடர்ந்து ஒரு விளக்கம் கொடுக்குறார். அதிலே 17 மற்றும் 18 வசனம். 17வது வசனம். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்ந்து போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். சோ நம்மளை பத்தி சொல்லும்போது பவுல் சொல்றார், பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக. அப்ப எப்படி உயிரோடு இருக்கும் போதே அப்படியே இயேசு கிறிஸ்து நோக்கி போயிருவோமா? கட்டாயம் இல்லை. ஏன்னா ஆதாமுக்குள் எல்லாரும் என்ன ஆகணும், மதிக்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு. இதுக்கு இன்னும் அட்வான்ஸா கொரிந்தியர்ல பவுல் எழுதுறார், அதை நம்ம பார்க்க போறோம். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போகணும்னா முதல்ல மரித்த பரிசுத்தவான்கள்லாம் போயிடுவாங்க, அவங்க போய் கிறிஸ்துவோடு இருப்பாங்க. பின்னாடி யாரெல்லாம் அறுவடையின் காலத்தில் தங்களுடைய கோர்ஸை முடிக்கிறாங்களோ ஒன் பை ஒன் என்ன வாங்கன்னா போய் அந்த மகிமையடைந்த சபையோட சேருவாங்க. உதாரணத்துக்கு இப்போ 2020ன்னு வச்சுக்கோங்களேன், 2019 ஒரு சகோதரர் அல்லது நேற்று ஒரு சகோதரர் கோர்ஸை முடிச்சிருந்தாருன்னா அவர் இந்நேரம் எங்கே இருப்பாருன்னா கிறிஸ்துவோடு இருப்பாருன்னு பார்க்குறோம். இதை கொரிந்தியரில் இந்த உயிர்த்தெழுதலுடைய டாக்டரினே அப்போஸ்தலனாகிய பவுல் பேசுகிறாரு. அதை நம்ம வாசிக்கலாம் பாருங்க. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 51 மற்றும் 52. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51 52 வசனங்கள். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் பொழுது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மருத்துவர் அழிவில்லாதவர்களாக எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். ஸோ இங்கே நம்ம ரொம்ப முக்கியமான பாயிண்ட் எதை கவனிக்கணும்னா இந்த 2வது வரி பாருங்க, நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. இந்த வசனத்தை பிடிச்சோன்னா டக்குன்னு நமக்கு என்ன மைண்டில் வரும்னா அப்போ நம்ம சாக மாட்டோம், அப்படியே நிற்க நம்ம பேசிக்கில் சொல்கிற மாதிரி நம்ம ஷர்ட் பேண்ட் அப்படியே கீழே விழுந்துரும், சரீரம் என்ன ஆயிரும். ஸோ இங்கே நம்முடைய சகோதரர்கள் ரொம்ப அருமையான ஒரு பாயிண்டை சொல்கிறாங்க. நித்திரை அடைவதில்லைன்னா இங்கே வாழக்கூடிய அறுவடையின் பரிசுத்தவான்கள் ஊழியம் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு இன்னைக்கு மீட்டிங் நடக்குது அல்லது நம்ம கூடுகையில் இருக்கும்போது
ஒரு மூத்த சகோதரர் அல்லது கிறிஸ்துவுக்குலாம் நல்லா ஓடக்கூடிய ஒரு சகோதரர் மரிக்கிறார். அவர் மறிச்சிட்டாருன்னு சொல்லி ஒரு சகோதரர் பக்கத்தில் போய் அவருக்கு தண்ணி கொடுத்து தட்டி எழுப்ப ட்ரை பண்ணுறக்குள்ள அவர் உயிர் தெழுந்து கிறிஸ்துவோடு இருப்பார். இதுதான் நம்முடைய விசுவாசம். அப்போ நித்திரை அடைவதில்லைங்கிற பாயிண்ட் எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்னா, அவரை கொண்டு போய் அடக்கம் பண்ணி அதுக்கப்புறம் சரீரத்தை உள்ள உழைச்சன அந்த சரீரம் உடனே உயிர் தெழுந்து என்னாங்க. அவர் கிளியராக சொல்றாரு, ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதுலே எல்லாமே இதெல்லாமே நம்ம கண்ணுக்கு தெரியாமல் நடக்கிற ஒரு விஷயம். அவர் சொல்லும்போது கண்ணிமைக்கிற தருணத்தில் அவர் சாகிறாரு, செத்துட்டாரா அப்படிங்கிறக்குள்ள அவர் உயிர் தெழுந்திருப்பார். ஏன் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவோடைய காரியங்கள் அவர் 2ஆம் வருகையில் வந்து அதான் பண்றாரு. இமை பொழுதுலே நாம் எல்லாரும் இப்போ தேவனுக்கு சித்தமாக இருந்து இப்போ நம்ம எல்லாருமே சபையோடைய அந்த ஒரு செலெக்ஷனில் போயிட்டு இருக்கோம். நம்ம மறிக்கிறோம் நாளைக்கோ நாளானிக்கோ அப்படின்னா, ஒருவேளை அந்த குவாலிட்டி நமக்குள்ள இருக்கு அப்படின்னா நம்ம மறிச்சா இமீடியட்டாக எங்கே இருப்போம்? கிறிஸ்துவோட இருப்போம். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆசீர்வாதமான ஒரு காலம், இன்னும் சொல்ல போனால் கிறிஸ்துவ ராத்திரிங்கம் பண்ணுற ஒரு காலத்துக்குள்ள தான் தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் வாழ்கிறோம். இது ரொம்ப சந்தோஷமான ஒரு செய்தி. அவர் சொல்றாரு, எக்காலம் தொனிக்கும் போது மரித்தோர் அழிவில்லாதவர்களாக என்ன பண்ணுவாங்கன்னா எழுந்திருப்பார்கள் பார்க்குறோம். ஸோ கடைசி எக்காலம் கூட அவர் சொல்லுவார். 7ஆம் எக்காலம் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, 1874 அப்புறமே இன்ஃபேக்ட் 78ல் இந்த காரியங்கள் நடக்குது. அப்போ தேவனுடைய திட்டத்தில் முதல்ல உயிர்த்தெழுதல் வர்றது யாரு? சபை. சபையில் 2 பார்ட் இருக்கு. ஸ்லீப்பிங் சைன்ஸ் ஒருத்தங்க, உயிரோ அதாவது நம்ம புரியுற மாதிரி சொல்லணும்னா ஆல்ரெடி மகிமை இப்போ அடைஞ்சு கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், இப்போ மாம்சத்தில் நம்ம இருக்க மாதிரி இங்கே இருக்கிற சபை, இவங்களுக்கு ஒரு உயிர்த்தெழுதல் இருக்கு. ஆல்ரெடி மகிமை அடைந்த சபை இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க? வேற அவங்க கிறிஸ்துவோட உயிர்த்தெழுந்துட்டீங்கன்னு சொல்றீங்க, இப்போ என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? இதுக்கு நம்ம எக்ஸாக்டான ஒரு முகாந்திரம் கொடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா, அநேக நிழல் பொருள் நம்ம சொல்லலாம். பிளைன் ஆன்சர் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா அதை நம்ம சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது அப்படின்னு பார்க்கும்போது, உதாரணத்துக்கு நம்ம தலைக்கு போயிடுவோம். இயேசு கிறிஸ்து தான் உயிர் தெழுந்த உடனே அவர் பாட்டுக்கு நேராக பரலோகம் போயிருந்தாருன்னா, அந்த 40 நாள் தன்னை யாருக்கும் காமிக்காமல் இருந்திருந்தாருன்னா இன்னைக்கு அந்த பாயிண்ட்ல நம்ம பேச முடியுமா? அவர் என்ன பண்றாருன்னா ரூபகாரப்படுத்துறாரு, தன்னை உயிரோடு இருக்கிற மாதிரி காமிக்கிறாரு, அநேகருக்கு போய் விட்னஸ் பண்றாரு. அதனால இன்னைக்கு நம்ம சொல்றோம். இப்போ பவுல் பேதுருவெல்லாம் உயிர் தெழுந்துட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்களாம் இன்விசிபிள் இருக்காங்க. இன்ஃபேக்ட் அவங்க எங்க இருக்காங்க தெரியுங்களா? ஆகாயத்துலன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது ஏர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. அட்மாஸ்பியர். அட்மாஸ்பியர்னா ஒன்றும் இல்லை, நம்ம மூச்சு காத்து போற இடம். நம்ம தலைக்கு மேலே கூட இருக்கலாம். ஆக்சுவலாக ஏசு கிறிஸ்துவோடைய பாயிண்ட் எல்லாமே இதை, இந்த அட்மாஸ்பியரில் தான் இந்த உயிர் தெழுந்த பரிசுத்தவான்களும் நம்முடைய ஆண்டவரும் இருக்காங்க. நாமும் மறிச்சா இந்த ஒரு சூழ்நிலைக்குள்ள தான் போவோன்றது தான் நம்முடைய பேசிக் ஃபெய்த்து. கட்டாயம் இயேசு கிறிஸ்து இன்னைக்கு ராஜாக்களை வெட்டுறார், உலக ராஜ்யங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றாருன்னா அதில் யாருடைய பங்கும் இருக்கும்? தலை ஒரு வேலை செய்யுதுன்னா அந்த அந்த கமாண்ட் சரீரம் என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக அதுதான் ஃபாலோ பண்ணும். அப்போ ஆல்ரெடி உயிர் தெழுந்த தேவனுடைய பிள்ளைகள் கட்டாயம் கிறிஸ்துவோட அந்த என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆளுகைக்கு உள்ள இருப்பாங்கன்னு நம்ம பார்க்குறோம். இது முதல் பாயிண்ட்டு, ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நம்முடைய விசுவாசம் தேவனுடைய பிள்ளைகள் முதல்ல சபை தான் உயிர் தெழுதல் அடையின்னு பார்க்குறோம். ஸோ 2வது யார் உயிர் தெழுவாங்க? திரள் கூட்டமா முற்பிதாக்களா? ஏன்னா திடீர்னு சில பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் வந்துச்சு சமீப காலத்தில். இதை குறித்து நம்முடைய சகோதரர் வந்து ரசல் பர் வந்து கொஸ்டின் புக்கில் நிறைய கேள்வி அவர் கேட்டிருக்காங்க. இந்த கேள்வி 2 முறை கேட்டிருக்காங்க. கிளியராக பதில் கொடுக்குறாரு. கட்டாயம் யார் தானா? திரள் கூட்டம் தான்றாரு. ஸோ இப்போ செகண்ட் ரிசரக்ஷன் நம்ம யாரை குறித்து பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா திரள் கூட்டம். ஸோ யார் இந்த திரள் கூட்டம்? நம்ம பேசிக்கில் படித்ததா. இன்றைக்கி நிறைய வசனங்கள் உங்களுக்கு டிஸ்பிளேல இருக்கும், நீங்கள் டைரியிலே அல்லது உங்களுடைய ஏதோ நோட் பண்ணி வச்சுக்கலாம், பின்னாடி ரெஃபர் பண்ணிக்கலாம், தெரிஞ்ச வசனம். ஸோ யார் இந்த திரள் கூட்டம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, தேவனுடைய திட்டத்தில் இவங்களும் சபை தான். கிட்டத்தட்ட சபையுடைய அழைப்புக்கு தான் ஓடிட்டு இருக்காங்க. ஆனால் ஏதோ ஒரு சின்ன சின்ன மைனஸ் பாயிண்ட்ல இவங்க என்ன ஆகிறாங்கன்னா திரள் கூட்டம். நம்ம எப்படி புரிஞ்சுக்கூடாதுன்னா, சபை மாதிரியே ஓடிட்டு இருப்போம் பிரதர், நாங்கள் அப்பப்போ சின்ன சின்ன பாவம் பண்ணிப்போம், நாங்கள் திரள் கூட்டத்துக்கு போயிருமா? ஒருவேளை நான் அப்படி கேட்டேன் அப்படின்னா தேவன் கொடுக்குற பதில் நோ. ஏன் நோ அப்படின்னா, பாவம் பண்ணியெல்லாம் திரள் கூட்டமாக போக மாட்டாங்க. நம்முடைய சகோதரர் சொல்லும்போது திரள் கூட்டமாக போகிறவங்க சபைக்குண்டான அந்த ஜீல், அந்த லவ், அதில் கொஞ்சம் குறைவுபடுவாங்கன்னு சொல்கிறாரு. இதை குறித்து நம்முடைய சகோதரர் வந்து கமெண்ட்ரியில் இந்த வசனத்துக்கு விளக்கம் கொடுக்கும்போது அந்த ஹைலைட் பண்ண பாயிண்ட் போட்டு பாருங்க. திஸ் கிரேட் கம்பெனின்னு போட்டு ஃபெயில்ஸ் டு மெயின்டைன் இட்ஸ் பிளேஸ் இன் த எலெக்ட். அதாவது சபை அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இங்கே ஃபெயில் ஆகுறாங்க. ஏன் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் இன்சஃபிஷியன்ட் ஜீல். ஜீல்னா நம்ம என்ன சொல்லலாங்க? ஒரு வைராக்கியம். சபைக்கு இருக்கிற அளவுக்கு வைராக்கியம் இருக்காது, கொஞ்சம் என்ன இருக்குன்னா கம்மியாக இருக்குது. அப்படின்னா சில விஷயத்தில் கொஞ்சம் ஸ்லாக்னஸ். என்ன ஸ்லாக்னஸ் சொல்கிறாருன்னா, தேர் லவ் அண்ட் ஜீல் அப்படின்றார். அவங்களுடைய அன்பும் அவங்களுடைய வைராக்கியம் இவங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா
குறைவு படுறவங்க தான் எந்த குரூப்பாக போவாங்கன்னா திரள் கூட்டம். உதாரணத்துக்கு நான் அப்படி மனசில் நினச்சிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால சபையாக போக முடியாது, நம்ம மாம்சத்துக்கு பிடிச்ச மாதிரி சில பாவத்தெல்லாம் பண்ணிட்டு திரள் கூட்டமாக போயிடலான்னு நான் அப்படி நினச்சிட்டு இருந்தேன்னா இது பெரிய ஒரு முட்டாள்தனமாக இருக்கும். ஏன் அப்படிங்கும்போது திரள் கூட்டமும் அவர் எழுதுறாரு, நம்முடைய சகோதரருடைய ரைட்டிங்கில் கூட வாசிக்கும் போது என்ன சொல்றாருன்னா, நீங்கள் தவறாக திரள் கூட்டத்தை எடை போட்டுறாதீங்கன்றார். நம்ம நினைக்கிற மாதிரி அவங்க லேஸ்பட்ட ஆள் இல்லை, அவங்களும் கிட்டத்தட்ட சபை மாதிரி தான் ஓடுறாங்க. சில பாயிண்ட் சொல்ல மாதிரி அன்புலையும் வைராக்கியத்திலும் என்ன பண்ணுறாங்கன்னா குறைவுபடுறவங்க தான் இந்த திரள் கூட்டம்னு பார்க்குறோம். ஸோ அதனால் சபையாக ஓட முடியலைன்னா நம்ம என்னவா மாறிடலாம், திரள் கூட்டமாக மாறிடலான்னு சில எண்ணம் நமக்குள்ளே வராது, வரவும் கூடாது. அவர் சொல்கிறார், தேவன் அழைப்பு சபை தானே, அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்தால் கூட அந்த அளவுக்கு கூட நம்ம போக முடியாது. ஒருத்தர் சபையாகவே மாற முடியலன்னா எப்படி திரள் கூட்டமாக மாறுவார்? கட்டாயம் முடியாதுன்னு பார்க்குறோம். ஸோ இந்த திரள் கூட்டத்துக்கு நம்ம பிப்ளிக்கெலாம் நிறைய ரெஃபரன்ஸ் பார்க்குறோம். ஒரு ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 10 கன்னிகை. வைராக்கியம் குறைவு, அன்பு குறைவுன்றது என்ன சொல்லலாம்னா, இந்த 5 கன்னிகைகளுக்கு என்ன இல்லை, ஆயில் இல்லை. மணவாளன் வர லேட் ஆச்சுன்னா விளக்கு எரியணும்னு சொல்லி ஆயில் ரிஸ்டோர் பண்ணி வைக்கிறவங்க தான் சபை. அப்போது அவர் மேலே அன்பு இருக்குது, வைராகியம் இருக்குது. இன்ஃபேக்ட் அந்த ஆயில் வந்து பரிசுத்தாவிக்கு நம்ம கம்பேர் பண்ணுறோம். இது குறைவுபடுறவங்க தான் யாருன்னு கேட்டிங்கன்னா திரள் கூட்டம்னு பார்க்குறோம். இவங்களை குறித்து உன்னத பாட்டில் சாலமன் ஞானி, அதாவது கிறிஸ்துவும் சபையும் ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க, படிக்கலாம். உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம் 8வது வசனம். உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம் 8வது வசனம். நமக்கு ஒரு சிறிய சகோதரி உண்டு, அவளுக்கு ஸ்தனங்கள் இல்லை. நம்முடைய சகோதரியை கேட்கும் நாளில் அவளுக்காக நாம் என்ன செய்வோம்? என்ன சொல்றாருன்னா, சபையும் கிறிஸ்துவும் பேசுற மாதிரியான ஒரு உரையாடல். நமக்கு ஒரு சிறிய சகோதரி உண்டு, அவளுக்கு என்ன இல்லைன்னா ஸ்தனங்கள் இல்லை. நம்முடைய சகோதரியை கேட்கும் நாளில், ஒருவேளை அந்த பொண்ணுக்கு நாளைக்கு மேரேஜ்னு வந்துச்சுன்னா வளராத ஒரு பொண்ணை எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்குறது அப்படின்ற. ஸோ அந்த ஸ்தனங்கள்ங்கிற வார்த்தை உங்களுக்கு ஆங்கிலத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த முன்னத பாட்டு பார்க்கும்போதே பார்த்துருக்கோம். அந்த ஸ்தனங்கள்ன்றது 2 முக்கியமான கேரக்டர். லவ் அண்ட் அஃபெக்ஷன் யாருக்குள்ளே இருக்காதுன்னு பார்த்தீங்கன்னா, திரள் கூட்டமாக இருக்கிற ஜனங்களுக்கு இந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன் என்ன ஆகாதுன்னா சபைக்கு இருக்கிற அளவுக்கு கிறிஸ்து மேலே இருக்காது. இதனால தான் அவங்க என்ன ஆகிறாங்கன்னா திரள் கூட்டமாக போகிறாங்கன்னு பார்க்குறோம். ஸோ இவங்களை குறித்து கூட நம்ம சங்கீதம் 45 கூட வாசிக்கிறோம். இவங்களுக்கு என்ன பேர் கொடுக்குறாங்க, என்ன 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 வகுப்பார்? தோழி வகுப்பார். அப்போ நீங்கள் நிறையா கல்யாணமும் பண்ணியிருப்போம், நிறையா கல்யாணத்துக்கும் போயிருப்போம், நிறையா கல்யாணம் இல்லை, கல்யாணமும் பண்ணியிருப்போம், நிறையா கல்யாணத்துக்கும் போயிருப்போம், மன்னிக்கும். அந்த மாதிரி டைமில் மணவாட்டியுடைய தோழிகளை நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? என்னெல்லாம் அவங்க பண்ணுவாங்க? பொண்ணு கூடவே இருப்பாங்க, பொண்ணுக்கு தேவையானதெல்லாம் செய்வாங்க, பொண்ணுக்கு கம்மல் மாட்டி விடுவாங்க, பொண்ணுக்கு மேக்கப் போடுவாங்க, பொண்ணுக்கு தலசி விடுவாங்க. ஆனால் தான் பொண்ணு இல்லை அப்படிங்கிறது அவங்க உறுதியாக இருக்கும். இந்த கடைசி காலத்தில் கூட தேவனுடைய திட்டத்தில் வாழக்கூடிய நம்மள அனைவரும் சபைங்கிற லக்கை நோக்கி ஓடணுமே தவிர அவருக்கு சப்போர்ட் பண்ணிக்கலாம். அதாவது உதாரணத்துக்கு என்னன்னா, மற்றவருடைய குறைகளை மாத்திரம் நம்ம திருத்தலாம், நம்மக்கிட்ட குறை இருந்தால் இருந்துட்டு போகுதுன்னு ஒரு மனநிலைமை ஒரு வேளை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்துருச்சுன்னா இன்டெரக்டாக தேவன் சொல்கிறார், நீ திரள் கூட்டம் தான். ஏன் அப்படின்னா, திரள் கூட்டம் தங்களுடைய கரையை கழுவாதனால தான் உபத்திரவத்துக்கு போகிறாங்கன்னு பார்க்குறோம். இங்கே பொண்ணுக்கு மேக்கப் போகிறது வேலை இல்லை. என் கூட ஒரு சகோதரர் இருக்காருன்னா அவர் சபையாக மாறுறதுக்கு நான் அவருக்கு அட்வைஸ் பண்ணி, அவருக்கு நான் ஏதாவது கரெக்ஷன் சொல்லி, அவருக்கு நான் குறை சொல்லிட்டே இருந்தேன்னா நானும் மாறணும் இல்லையா, நானும் மனவாட்டி தானே அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளே வரணும். நம்மளும் மாறணும். ஒருவேளை மேக்கப் போடுறவங்களா மாத்திரம் இருந்தோம்னா நம்ம யார் தான் கேட்டிங்கன்னா திரள் கூட்டமாக போயிருந்து ஒரு டேஞ்சர் இருக்குது. ஸோ இந்த தோழி வகுப்பாரை குறித்து பழைய ஏற்பாட்டில் ரொம்ப அருமையான ஒரு நிழல் இருக்குது. நம்ம இந்த பாயிண்ட் மேபி இந்த டைமில் தான் பார்ப்போம்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. நம்ம கிறிஸ்துவும் சபையும் திருமணத்தை நம்ம எந்த திருமணத்துக்கு ஒப்பிட்டு சொல்லுவோம்? ஈசாக்கின் திருமணத்தில் ரெபேக்கால் மாத்திரம் போனாங்களா, ரெபேக்காலுடைய அவங்க தோழிகளும் சேர்ந்து போனாங்க? ஸோ வாசிக்கலாம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 61வது வசனம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 61வது வசனம். அப்பொழுது ரெபெக்காளும் அவள் வேலைக்காரிகளும் எழுந்து ஒட்டகங்கள் மேல் ஏறி அந்த மனிதனோட கூட போனார்கள். ஊழியக்காரன் ரெபெக்காளை அழைத்து கொண்டு போனார். என்ன சொல்றாருன்னா, அப்பொழுது ரெபெக்காளும் அவள் வேலைக்காரிகளும். ஸோ ஒரு மணப்பெண் பின்னாடியே தோழி வகுப்பார் போற மாதிரி இங்க யார் போறாங்கன்னு பாத்தீங்கன்னா ரெபெக்காலோட. உதாரணத்துக்கு உயிர்த்தெழுதல்ல திரள் கூட்டம் தான் 2வதுங்கிறதுக்கு நிறைய ப்ரூஃப் இருக்கு. சபை பின்னாடியே ஒட்ட வச்ச மாதிரி போறவங்க தான் யாரு? திரள் கூட்டம். ஏன்னா பொண்ணு பின்னாடியே யார் போவாங்கன்னு பார்த்தீங்கன்னா தோழி வகுப்பார் போவாங்கன்னு பார்க்குறோம். ஸோ இந்த திரள் கூட்டத்துக்கு நிறைய உதாரணம் இருக்குது. நம்ம கேரக்டராக இன்றைக்கி நம்ம பார்க்கல, டாக்டரினாக பார்க்குறோம், அதனால வசனம் போடல. லோத் ஒரு உதாரணம். எப்படி லோத் ஒரு உதாரணம் சொல்கிறீங்க அப்படின்னு பார்க்கும்போது, லோத்துக்கிட்ட ஏதாவது மைனஸ் பாயிண்ட் இருந்துச்சா? ரொம்ப இது தப்புங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது பாயிண்ட் இருந்துச்சா? ஆனால் சில ஸ்லாக்னஸ் மட்டும் இருந்துச்சு. நம்ம இதை குறித்து நம்ம தனியாக பாடத்தில் கூட கவனிச்சிருப்போம், அநேக சகோதரர்கள் எடுத்திருக்காங்க.
ஆபிரகாம், லோத். ஆபிரகாம் யார் கம்பேர் பண்ணலாம்? சபைக்கு. ஆபிரகாமுடைய கேரக்டர் சபை கம்பேர் பண்ணலாம். அப்போ லோத்தும் நல்லவர் தான், ஆனால் ஆபிரகாம் அளவுக்கு இல்லை. கரெக்டா இல்லைங்களா? ஆபிரகாம் சொல்றாரு பெருந்தன்மையா வேணுங்கிற இடத்த எடுத்துட்டு பார்க்கும்போது தன் கண்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதேன் தோட்டத்தை போல, கர்த்தருடைய தோட்டத்தை போல செழிப்பான ஒரு இடத்த செலக்ட் பண்றாங்க. மாம்ச எண்ணம் உள்ள வருது, கண்களின் இச்சை என்ன ஆகுதுன்னா வருது. போய் சோதோம் அப்படிங்கிற பாபிலோன் பக்கத்திலே கூடாரம் போடுறாங்க. எல்லாம் நம்ம படிச்சிருப்போம். ஆனா எந்த தப்பும் லோத் பண்ண மாதிரி பைபிள் இல்லை. அதனாலதான் தேவன் என்ன பண்றாருன்னா உபத்திரவ காலம் அந்த ஆரம்பத்துல லோத்தை வெளியே கூப்பிடுறாரு. லோத் எங்க இருந்து வெளியே ஓடி வர்றாருங்க? சோதோம் குமார அழிவு. இந்த சோதோம் குமார அழிவு நம்ம எங்க சொல்றோம்னா ஒட்டுமொத்த உலகமும் நாளைக்கு ஒரு மிகப்பெரிய அழிவுக்குள்ள போகுது. அந்த அழிவுக்கு பேர் தான் 3ஆம் உலக போருங்கிற அர்மகதோன்னு பார்க்குறோம். அந்த அழிவுக்குள்ள பிகினிங் ஸ்டேஜில் யார் அங்கிருந்து வெளியே வர போறாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த திரள் கூட்டம். இப்போ நம்முடைய டாக்டரின்குள்ளே போகலாம். இது திரள் கூட்டத்துடைய எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். சபை உயிர்த்தெழுந்து கிறிஸ்துவோட போய் அந்த ராஜ்யத்தை முழுமையாக பண்ணிட்டு இருக்கும்போது அடுத்து இந்த பூமியில் என்ன ஸ்டார்ட் ஆயிரும்? உபத்திரவம் ஸ்டார்ட் ஆயிரும். உபத்திரவம் ஸ்டார்ட் ஆகும்போது யார் தான் இங்கே இருப்பாங்க? திரள் கூட்டம் தான் இருப்பாங்க. அப்படி திரள் கூட்டம் இங்கே இருக்கும்போது அவங்களுக்கு என்ன வேலை? மறிப்பாங்க அல்லது விட்னஸ் பண்ணுவாங்கன்னு பார்க்குறோம். என்ன மாதிரி விட்னஸ் பண்ணுவாங்கன்னா 2 முக்கியமான விட்னஸ் பண்ணுவாங்க நம்முடைய சகோதரர்கள் சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் விட்னஸ் என்னன்னா, இப்போ சபை பண்ணுற அதே வேலை தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பாபிலோன் இருக்கு இல்லைங்களா, மகா பாபிலோன். மகா பாபிலோன் நிறைய பேர் இன்னைக்கு சபை செலெக்ஷனுக்குள்ள வந்துட்டு இருக்காங்க. இந்த மகா பாபிலோனுடைய அழிவு பர்டிகுலராக யார் அதிகமாக செஸ் பண்ணி போய் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த திரள் கூட்டம் தான். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபை போனோடனே இந்த திரள் கூட்டத்துக்கு என்ன வரும்னு கேட்டிங்கன்னா ஒரு ஜீல் வரும். எலியா எலிசாவுடைய பாயிண்ட்ல நம்ம பார்த்துருக்கோம். எலியா போகிற வரைக்கும் எலிசா அப்படி தான் இருந்தார். நம்ம ஸ்லாங்கில் சொல்லணும்னா கொஞ்சம் டம்மியாக இருந்த மாதிரி. ஆனால் எலிசா யோர்தானை கடந்து போய் மிராக்கிள் பண்ணுறதுல பின்னாடி வேற ஒரு பாயிண்ட்ல பார்க்குறோம். ஸோ இந்த ஜீல் எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா எலியா சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு தான். ஸோ பாபிலோன் இப்படி தான் அழியும்னு சொல்லி கடைசியாக விட்னஸ் பண்ணும்போது ஒட்டுமொத்த பெயர் சபையுடைய கோபமும் யார் மேலே திரும்பும்? திரள் கூட்டத்து மேலே திரும்பும். இது ஃபர்ஸ்ட் விட்னஸ். ஏன்னா அவங்களுக்கு அப்படி ஒரு வெறி வந்துடும். ஏன்னா சபை முடிஞ்சிருச்சு, நம்ம கோர்ஸை முடிக்கணும்னு. 2வது விட்னஸ், இன்னைக்கு இருக்கிற லிட்ரல் இஸ்ரேல் ஜனங்களுக்கும் சில விட்னஸ் பண்ணுவாங்க. எப்படி? மேபி இந்த மீடியா கூட அவங்களுக்கு யூஸ் ஆகலாம். கிறிஸ்து தான் மேசியாங்கிற அந்த உபத்திரவ காலம் ஸ்டார்ட் ஆகிடும். 3ஆம் உலக போர் ஸ்டார்ட் ஆன டைமில் இவங்க விட்னஸ் பண்ணுவாங்க. நீங்கள் மேசியா ஏற்றுக்கொள்ளுங்க, மேசியா இயேசு கிறிஸ்து தான், இன்னும் கொஞ்ச நாளில் உங்கள் முற்பிதாக்கள் உயிரோட வரப்போகிறாங்க, அவங்க தான் இந்த போரை வழிநடத்த போகிறாங்க, அவங்க மூலமாக தான் நீங்கள் போரில் ஜெயிக்க போகிறீங்க, யாவே தேவன் தான் உண்மையான தேவன், உலக விட்னஸ் பண்ணுன்னு சொல்லி இங்கே யார் விட்னஸ் பண்ணுவாங்கன்னா அந்த உபத்திரவத்தில் திரள் கூட்டம். இன்னைக்கு உதாரணத்துக்கு நம்ம ஒரு 10 பேர் இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், 9 பேர் சபை, ஒருத்தன் நான் திரள் கூட்டம்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச டாக்டரின் எனக்கும் என்ன ஆகும் தெரியும். அப்போ நீங்கள்லாம் சபையாக போகும்போது நான் மாத்திரம் திரள் கூட்டமாக இருந்தேன்னா இன்னும் வைராக்கியம் ஜாஸ்தியாகி இந்த டாக்டரினை ப்ரொக்ளைம் பண்ணுவோம், பண்ண மாட்டோம். அப்படி ப்ரொக்ளைம் பண்ணும்போது தான் இஸ்ரேல், அதாவது மாம்சீக இஸ்ரேலுக்கும் ஒரு விட்னஸ், இன்னைக்கு இருக்கிற பெயர் சபையோட ஜட்ஜ்மெண்ட்டுக்கு ஒரு விட்னஸ் பண்ணும்போது கட்டாயம் திரள் கூட்டம் இந்த உலகத்தில் எதுவாக தான் மறிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா ரத்த சாட்சியாக மறிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பர்டிகுலராக மேசியா மாத்திரம் சொல்லாமல் முற்பிதாக்கள் உயிரோட வருவாங்கன்னு சொல்லி திரள் கூட்டம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா விட்னஸ் பண்ணுவாங்கன்னு பார்க்குறோம். ஸோ இதை நம்ம எந்த பாயிண்ட்ல பார்க்குறோம்னா எலியா எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு தான் எலிசாக்கு என்ன வந்துடும்? ஒரு பயங்கரமான வைராக்கியம். இந்த வைராக்கியத்தை குறித்து நம்ம சமீபத்தில் கூட என்ன பண்ணோம்னா பார்த்தோம். இந்த திரள் கூட்டத்துக்கு இன்னொரு நிழல் கூட இருக்குது. வசனம் படிக்க வேணால், நான் கான்செப்ட் மாத்திரம் சொல்கிறேன், நமக்கு டைம் பத்தாது. எசேக்கியேல் 44ஆம் அதிகாரம், அதுக்கு முன்னாடி இருக்க அதிகாரம் முழுக்க முழுக்க எசேக்கியேல் தேவாலயத்தை பற்றி தான் தேவன் நமக்கு சொல்கிறார். இந்த தேவாலயம் எதற்கு அடையாளம்? தேவனுடைய ராஜ்யம் இல்லைங்களா, கிங்டம்க்கு அடையாளமாக இருக்குது. இதில் 2 வகுப்பாக இருப்பாங்க. ஒருத்தங்க சாதோக்கின் வம்சம், இன்னொருத்தங்க லேவியர்கள். சாதோக்கின் வம்சம் யாருன்னு கேட்டிங்கன்னா உண்மையான திருச்சபையின் பிள்ளைகள், மகிமை அடைந்து முதல்ல நிற்பாங்க. அவங்களுக்கு கீழே பணிவிடை செய்யக்கூடிய ஆவிகளா, பணிவிடைக்காரர்களா யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த திரள் கூட்டம். இந்த எசேக்கியேல் எப்படி சொல்லியிருப்பாருன்னா தேவன் இவர்களை லேவியர்னு சொல்லியிருப்பார். ஸோ நம்ம எசேக்கியேல் குறித்து ஆல்ரெடி நம்ம படித்தனால நமக்கு அந்த ஞாபகம் இருக்கும். எசேக்கியேல்ல அந்த மேலே இருக்கக்கூடிய ஒரு பகுதி முழுக்க முழுக்க பரலோக ஆசீர்வாதம். அதில் முதல்ல தேவன், கிறிஸ்து, சபை, அப்புறம் திரள் கூட்டம், அப்புறம் கீழே வந்துடும். அது மனுஷிக நிலைமையை நம்ம பார்க்குறோம். ஸோ தேவனுடைய திட்டத்தில் செகண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் யார் வர போகிறாங்கன்னா, நம்ம செகண்டுங்கிற வார்த்தை இல்லை, ஆர்டருக்காக நம்ம சொல்லிக்கிறோம், திரள் கூட்டம் வராங்கன்னு பார்க்குறோம். நம்ம சபையாக திரள் கூட்டமாங்கிறது கட்டாயம் நம் தேவனுடைய சமூகத்தில் காமிக்கிற வைராகியத்திலும் நாம் வச்சிருக்கிற அன்பிலும் நம்முடைய கேரக்டரில் தான் இருக்குன்னு நம்ம பார்க்குறோம்.
ஏன்னா திரள் கூட்டமும் சாதாரண ஜனங்கள் கிடையாது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சபை பண்ணுற வேலையை சபை செலெக்ஷன் முடிஞ்ச பிறகு லேட்டாக பண்ணுவாங்க. இன்டர்வியூ வச்சுருப்பாங்க, ஒரு டைமில் இன்டர்வியூ ரைட் டைமில் அட்டன் பண்ணி பாஸ் ஆகாமல் செகண்ட் கிரேடுக்கு தான் இன்டர்வியூ இருக்கும்போது லேட்டாக வந்து அட்டன் பண்ணுற குரூப் மாதிரி வச்சுக்கலாம். ஸோ மூணாவதாக தேவனுடைய திட்டத்தில் இந்த உயிர்த்தெழுதல் ஆர்டரில் யார் வர போகிறாங்கன்னா, ரொம்ப ரொம்ப பெக்யூலரான ஒரு குரூப்பு, ரொம்ப அருமையாக ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு குரூப் யாருன்னு கேட்டிங்கன்னா முற்பிதாக்கள். நம்முடைய கேள்வி, இந்த முற்பிதாக்களுக்கு தேவன் கொடுக்குற உயிர்த்தெழுதல் குறித்து வேதம் சொல்லும்போது, இவர்கள் மேன்மையான ஒரு உயிர்த்தெழுதல், பெட்டர் ரிசரக்ஷன் இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா அடைய போகிறாங்கன்னு பைபிள் சொல்லுது. ஸோ இவங்க முற்பிதாக்கள்லாம் யாருலேருந்து யார் வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆபேல் முதல், ஆல்ரெடி நம்ம படித்தனால நான் கேட்குறேன், ரொம்ப நேரம் பேசி வாய் வலிக்குது, யோவான் ஸ்தானகன் வரைக்கும் நம்ம பார்க்குறோம். அப்போது ஆபேல் முதல் யோவான் ஸ்தானகன் வரைன்னா நம்மள அநேகர் ஒருவேளை தவறாக புரிஞ்சுக்க கூடாதுங்கிறதுக்காக நம்ம ரிப்பீட் பண்ணுறோம். எல்லாருமே கிடையாது. சபை வாழ்கிற மாதிரியான குவாலிட்டியான வாழ்க்கை இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி யார் இந்த பூமியில் வாழ்ந்துருக்காங்களோ, கிட்டத்தட்ட நியர்பை, சபையோட மேட்ச் பண்ண முடியாது கூட, கிட்டத்தட்ட நியர்பையான லைஃப் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோவான் ஸ்தானகன். இப்போ யோவான் ஸ்தானகன்லாம் கிறிஸ்துக்கு அப்புறம் அப்படின்னு பாயிண்ட் எடுத்திங்கன்னா அவர்லாம் சபை தான் கிட்டத்தட்ட அவர் வாழ்ந்த வாழ்க்கைக்கு. அந்த மாதிரி குவாலிட்டியான லைஃப் யாரெல்லாம் வாழ்ந்தாங்களோ அவங்க இஸ்ரேல் வம்சத்தாராக தான் இருக்கணும்னு அர்த்தம் கிடையாது. யாரெல்லாம் வாழ்ந்தாங்களோ அவங்களுக்கு தான் என்ன பேருன்னா முற்பிதாக்கள். இன்னும் சொல்ல போனால் பழைய ஏற்பாட்டு காலத்து நீதிமான்கள் சொல்லலாம். இவங்களுக்கு மேன்மையான உயிர்த்தெழுதல்னு எபிரேயர் ஆசிரியர் சொல்றார். வாசிக்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 35ஆவது வசனம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 35ஆவது வசனம். ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் பாதிக்கப்பட்டார்கள். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்றாரு, ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு என்ன பண்ணுறாங்க. ஸோ இந்த மேன்மையான உயிர்த்தெழுதல் தான் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் முழுக்க ரெக்கார்டாக இருக்கும். யாருன்னு கேட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக இந்த பழைய ஏற்பாடு காலத்து நீதிமன்றங்கள் குறிச்சிருக்கோம். ஆபேலிருந்து எல்லாரும் இருப்பாங்கன்னு பார்க்குறோம். இதில் யார் டாப் நம்ம அதை டிசைட் பண்ண முடியாது. ஆனாலும் ஒரு சில க்ளூ தேவன் கொடுக்குறாரு. இப்போ பாருங்கள், 3ஆம் உலகப் போர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்டார்டிங் டைமுக்கு முன்னாடியே அந்த உபத்திரவத்துக்கு ஸ்டார்டிங்லேயே வெளியே போகிறாங்க. அதுக்கு முன்னாடியே வெளியே போகிறவங்க சபை. உபத்திரவத்துடைய ஆரம்ப பகுதியில் தங்களுடைய வஸ்திரத்தை தோய்த்து வெளுக்கிறவங்க. இப்போ உங்களுக்கு கேள்வி வரலாம், முதல்ல இந்த கடைசி உபத்திரவத்தில் 7ஆம் கால சபையில் வாழக்கூடிய ஏதோ ஒரு திரள் கூட்டம் தானே போகும். இதுக்கு முன்னாடி வாழ்ந்த ஜனங்கள்லாம் திரள் கூட்டம் இல்லையானா அவர்களும் திரள் கூட்டம் தான். அவங்களுக்கு அவங்களுடைய லைஃப்லேயே உபத்திரவம் வந்திருக்கும். விட்னஸ் யாருன்னா கடைசியாக 7ஆம் கால சபையில் இருக்கக்கூடிய சபை அல்லாத மீதி யாராவது இருந்தாங்கன்னா அவங்க தான் திரள் கூட்டம்னு பார்க்குறோம். இப்போ திரள் கூட்டமும் உயிர்த்தெழுந்து போன பிறகு அவங்க சொன்ன விஷயம் இந்த பூமியில் அப்படியே நடக்கும். என்ன நடக்குன்னா, முற்பிதாக்கள் உயிரோட வர்ற விஷயத்த அங்கே தேவன் சொல்கிறார். இதில் யார் அங்கே சீஃபாக இருப்பாங்க அப்படின்னு வேதம் சொல்லுது. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம். ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை. ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்கிறேன். ஒரே க்ளூ தான் தேவன் கொடுக்கிறார். ஸ்திரீகளிடத்தில், அதாவது பூமியில மாம்ச பிரகாரமா பிறந்தவங்கள யோவான் ஸ்தானகன் மாதிரி டாப்பு யாரு இல்லைன்ட்டாரு. சொல்றது யாரு? மத்தேயு தான் சொல்றாருன்றீங்க. கட்டாயம் இயேசு. பரலோக ராஜ்யத்தில் சிறியவனா இருக்கிறான். பரலோக ராஜ்யத்தில் யாரு சின்னவங்க? நம்ம சும்மா கெஸ் பண்ணலாம். திரள் கூட்டம். ஏன்னா அவங்களுக்கும் என்ன மேனி தான், ஆவிக்குரிய மேனி தான் திரள் கூட்டம்னு வச்சுக்கோங்களேன். சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் எப்படி இருப்பான்? அப்போ இந்த முற்பிதாக்களுக்கு கிறிஸ்துவோடைய ரூலிங் பீரியட்ல பூமியில வேலை அப்படின்னு சொல்லும்போது இந்த ரூலர்ஸ்லேயே கட்டாயம் சீஃபாக யார் இருக்கக்கூடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இருந்தாலும் அவங்களுக்கு எல்லாம் மேலே எல்லா விஷயத்தையும் மேலே அவர் தான் ஈடுபலியோடு அவர் மேட்ச் பண்ணி பேச முடியும். கிறிஸ்துவையும் பார்த்தவர் கண் கூட. கிறிஸ்து பண்ண தியாகம் மேபி யோவான் ஸ்நானகன் மூலமாக தான் எல்லாருக்குமே ப்ரொக்ளைம் ஆகலாம். ரேன்சமுடைய பாயிண்ட் கூட தேவன் வெளிப்படுத்தலாம். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப்பு யோவான் ஸ்நானகன் பார்க்குறோம். இது எந்த சூழ்நிலையில் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் உலகப் போருடைய எக்ஸாக்ட் மைய பகுதியில். நல்லா நம்ம புரிஞ்சுக்கலாம். திரள் கூட்டம் தங்களுடைய கோர்ஸை முடிச்சு ஃபஸ்ட்டு பார்ட்லேயே போயிடுவாங்க. உலகப் போர் ஆரம்பித்து கொஞ்ச நாட்கள்லேயே அவங்க கோர்ஸை முடிச்சு தான் ஆகணும். விட்னஸ் பண்ணி செத்துருவாங்க. உலகப் போரில் இஸ்ரேல் ஜனங்கள் பயங்கரமாக அடி வாங்குவாங்க. நமக்கு தெரியும். இதை குறித்து எங்கே வாசிக்கிறோம்? சகரியா, நீங்கள் ஸ்லைடு வந்து இருக்கு பார்த்து சொல்லுவீங்கன்னு நினச்சேன். சகரியா 14ஆம் அதிகாரத்தில் என்ன பண்ணுவோம்னா கிளியராக பார்ப்போம். எருசலேம் எல்லாரும் வளைந்து கொள்வாங்க. கிட்டத்தட்ட 1/3 கம்ப்ளீட்டாக போகும். மீந்து கொஞ்சம் பேர் இருப்பாங்கன்னு பார்ப்போம். இந்த மீந்து இருக்கிற ஜனங்கள் ரெமனன்ட்னு சொல்லுவோம். மீந்து இருக்கிற ஜனங்களுக்கு ஃபேவர் பண்ண தான் யார் வராருன்னா இந்த முற்பிதாக்கள் வரப்போகிறாங்க. இவங்களை குறித்து எங்கே நம்ம படிக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா மீக 5ஆம் அதிகாரம் 5வது வசனம்.
மீகா 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். இவரே சமாதானக்காரர், அசீரியன் நம்முடைய தேசத்திலே வரும்போதும் நம்முடைய அரண்மனைகளை மிதிக்கும் போதும் 7 மேய்ப்பரையும் மனுஷரில் 8 அதிபதிகளையும் அவனுக்கு விரோதமாக நிறுத்துவேன். சோ இந்த பாடம் கூட ரீசெண்டா பார்த்தோம். அசீரியன் நம்முடைய தேசத்தில் வரும்போது நம்முடைய அரண்மனைகளை மிதிக்கும் போதும், நல்லா கவனிக்கலாம், யாரோ பேசுறாங்க, இங்க வந்து மீகா மூலமா தேவன் பேசிட்டு இருக்கார். 7 மேய்ப்பரையும் மனுஷரில் 8 அதிபதிகளையும் நிறுத்துவேன். இங்கிலீஷ்ல நான் NASB டிரான்ஸ்லேஷன்ல போட்டிருக்கேன். அந்த பாயிண்ட்லாம் சொல்லிட்டு இந்த ரெட்ல ஹைலைட் பண்ணது மாத்திரம் பாருங்க. Then we will rise against him 7 shepherds and 8 leaders of men. யாரோ ஒருத்தங்க பேசுற மாதிரி நாங்க எழுப்புவோன்றாங்க. கட்டாயம் எழுப்புறது யார் தானா? தேவன் தான் எழுப்புறாரு. யாருக்கு ஆக அப்படின்னு பார்க்கும்போது இந்த 3ஆம் உலக போற கான்செப்ட் நல்லா உள்வாங்கியிருந்தோம்னா நமக்கு தெரியும். சகரியால கூட நம்ம வாசிக்கிறோம். ஒட்டுமொத்த தேசமும் இஸ்ரேலை சரௌண்ட் பண்ணிடுவாங்க. ஸ்திரீகள் அங்கே என்னவாங்கன்னா அவமானப்படுவாங்க, வீடுகள் கொள்ளையாகும், நகரத்தில் பாதிக்கு மேற்பட்ட மனுஷர்கள்லாம் போகிறாங்க, எல்லாம் பார்க்குறோம். கொஞ்சம் ஜனம் மட்டும் அறுப்புண்டு போகாமல் நிற்கும். அந்த டைமில் இவங்க வராங்க. யாருக்காக வராங்கன்னா அந்த கொஞ்சம் ஜனம். அப்போ இஸ்ரேல் தேசத்தில் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய டைப் ஆஃப் யூதர்கள் இருக்காங்க. அங்கே ஆர்மியை மாத்திரம் பேஸ் பண்ணி செக்யூலியர் ஜூஸ், அதாவது அரசியலை மாத்திரம் பேஸ் பண்ணி சில ஜூஸ் யூதர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாருமே கட்டாயம் அந்த போரில் என்ன தான் ஆகணும்னு கேட்டிங்கன்னா இறந்து தான் ஆகணும். ஏன்னா அவங்க தான் போய் சண்டை போட போகிறாங்க. அப்போது மேசியா வருவார்னு காத்துக்கிட்டு ஒரு குரூப் மாத்திரம் எப்போவுமே தோரா பிடிச்சிட்டு ஏசு கிறிஸ்துக்காக வெயிட் பண்ணுறாங்க. ஏசு கிறிஸ்து தான் மேசியான்னு தெரியாமல். அவங்க தான் யாருன்னு கேட்டிங்கன்னா மேபி இப்போ பார்க்குறது எல்லாமே மேபி தான். நீங்கள் அநேக கருத்து மேபியாகவே எடுத்துக்கங்க. கட்டாயம் தேவனுக்கு சித்தமாக அதை பின்னாடி நடக்கும்போது தான் நம்ம ரியலாக சொல்ல முடியும் இப்படி தான் சொல்லி. பட் இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ப்ராஃபஸி இப்படி தான் இருக்குன்னு சொல்லி தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய ஆவியின் துணையோடு சில ப்ரெடிக்ஷன் நம்ம பண்ணுறோம். யார் இந்த குரூப்பாக இருக்கிற வாய்ப்பு இருக்குன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு யூதர்கள் இருக்கக்கூடிய ஆர்த்தடாக்ஸ் ஜூஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆச்சாரமான குரூப்னு சொல்லுவோம் இல்லைங்களா தமிழில். பழைய பாரம்பரியத்தை அப்படியே பின்பற்றுறவங்க. இன்ஃபேக்ட் இவங்க ஓய்வுனால இன்னைக்கும் அனுசரிக்கிற ஒரு யூதர்கள். இது இப்படி தான் இருக்கணும், பழைய ஏற்பாட்டில் சொன்ன கட்டளையை அப்படியே பிடிக்கிறவங்க. இவங்க கட்டாயம் இந்த உலக போர் நடக்கும்போது நிறைய யூதர்கள் சாகும்போது இப்போவே அழுகிறாங்க. எங்கே போய் அழுகிறாங்க? ரெகுலராக வெஸ்டர்ன் வால் போய் நம்ம 2 days முன்னாடி கூட அந்த வாழை குறித்து பார்த்தோம். அங்கே போய் அழுகிறாங்க. கட்டாயம் இந்த உபத்திரவ காலத்தில் இவங்க யாவே தேவனை நோக்கி கட்டாயம் என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே போய் முறையிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்களுக்காக இந்த இஸ்ரேல் ஜனங்கள் ரட்சிப்புக்காக தேவன் 7 மேய்ப்பரையும் மனுஷரில் 8 அதிபதி என்ன பண்ண போகிறார்? எழுப்ப போகிறார். ஸோ யார் உயிர்த்தெழுந்து வருவாங்க? ஆப்வியஸ்லினா யோவான் ஸ்தானங்கள்லேருந்து ஆபேல்லேருந்து அவங்க இருக்கிறாங்க. இப்போ நம்முடைய கேள்வி, இன்றைக்கி இருக்கிற இவ்வளோ டெக்னாலஜி இருக்குது, முற்பிதாக்கள் உயிரோட வரப்போகிறாங்க, என்ன பண்ணுவாங்க? உயிரோட ஒன்றுமே பண்ண முடியாது. எல்லாம் கம்ப்யூட்டர் இருக்கும், அது இருக்கும், அவங்க பார்த்தா என்ன ஆகாது, ஒன்றுமே புரியாது. எப்படி பிரதர் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம முற்பிதாக்களையும் லேசாக இடம் போட்டுற முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க உயிர்த்தெழுந்து வரும்போது ஒரு ஹியூமன் பர்ஃபெக்ஷனில் தான் வராங்க. மனித பரிபூரணத்தில் வரக்கூடிய ஒருத்தருக்கு டெக்னாலஜி அடாப்ட் பண்ணுறதும் சண்டை போடுறதும் அல்லது சண்டைக்கு ஆலோசனை கொடுக்குறதும் ஒரு பெரிய விஷயம் இல்லை. உதாரணத்துக்கு சிம்சோனு, தாவீது போன்றவர்கள்லாம் வராங்கன்னா அவங்களாம் சண்டையோட யுக்தியை கற்றுக் கொடுக்கணுமா? கிதியோன் போன்றவர்கள்லாம் வராங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே ஆல்ரெடி தெரியும். ஸ்மார்ட் மூவ் என்ன சொல்லப்போனால் அவங்களுடைய மைண்ட் எப்படி இருக்குன்னா 100% பர்ஃபெக்டாக இருக்கும். இவங்க எழும்பினோடனே ரேன்சம் பாயிண்ட் எல்லாம் தேவனுங்களுக்கு கொடுத்துருவார். இந்த முற்பிதாக்கள் இப்போ ஒன்றும் இல்லை, இஸ்ரேல் தேசத்தை ரவுண்ட் பண்ணிடுறாங்க. வெளியே சண்டை நடக்குது. முற்பிதாக்கள் வெளியிருந்து இஸ்ரேலுக்கு வரமாட்டாங்க. அப்போ எங்கே தான் உயிரோடு எழும்புவாங்க? அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் கண்ணில் பார்க்க மேபி தேவன் எப்படி நடத்துறாருன்னு தெரியல, நமக்கும் தெரியல. கண்ணில் பார்க்க முற்பிதாக்கள் ஒவ்வொருத்தராக உயிரோடு எழும்புனா எப்படி இருக்கும்? ஏன்னா மாம்சத்தில் வர போகிறாங்க அல்லது தேவ தூதர்கள் மாதிரி வராங்க. அதான் மனுஷ சரீரம் எடுத்து அந்த மாதிரி ஒரு நேச்சர் பழைய ஏற்பாட்டில் வந்த மாதிரி நினச்சி பாருங்க. அப்படி அவங்க நிற்கும் போது கட்டாயம் எதையும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்காது. காரணம், ஒரு பரிபூர்ண மனுஷனால் என்னெல்லாம் பண்ண முடியும், என்னெல்லாம் பவர் இருக்குது, சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்குது அவங்களுக்கு, என்னெல்லாம் பவர் இருக்குது. உங்களுக்கு ஒரு பரிபூர்ண மனுஷன் வேணால் உதாரணமாக சொல்லலாம், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருக்கு என்னெல்லாம் பவர் இருந்துச்சு? அவர் தண்ணி மேலே நடந்தார். கரெக்டாக இல்லைங்களா? இது ஒன்றும் மேஜிக் கிடையாது. இன்னொருத்தவங்களுடைய மைண்டில் என்ன நினைக்கிறாங்கன்னு இவர்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், மைண்டை ரீட் பண்ண முடியும். அதே போல் நேச்சரை கண்ட்ரோல் பண்ண முடியும். காற்று பலமாக அடிக்குதுன்னா நீ காற்று அடிக்காத நில்லுன்னா காற்று என்ன ஆகும்? ஏன்னா அப்படிதான் இயேசு கிறிஸ்து இருந்தார். கட்டாயம் இந்த மாதிரியான தேவனுடைய கம்ப்ளீட் பவரில் முற்பிதாக்கள் வரும்போது இந்த வாரில் இஸ்ரேல் ஜனங்களை கைட் பண்ணுறதாகட்டும் அல்லது இவர்கள் சண்டை போடுறதாகட்டும் ஒரு பெரிய விஷயமே இல்லை.
இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு மிகப்பெரிய விட்னஸ் முற்பிதாக்கள் கொடுப்பாங்க. இயேசு கிறிஸ்து தான் மேசியாங்கிற பாயிண்ட்டை. இதெல்லாம் அந்த போர் அந்த ஒரு சூழ்நிலையில், ஏன்னா அவங்க 7 மேய்ப்பரையும் புரிஞ்சுக்கிறாங்க, 8 அதிபதியும் புரிஞ்சுக்கிறாங்க. அப்படின்னா சபையை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்கன்னா இயேசு கிறிஸ்து பற்றி தெரியாமல் இருப்பாங்களா? கட்டாயம் அந்த நாலேஜ் கொடுப்பாரு. ஸோ இதை குறித்து வசனத்தில் நம்ம கவனிக்கலாம். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 25 மற்றும் 26 வசனம். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 25, 26 வசனங்கள். நான் என் கையை உன்னிடமாய் திருப்பி உன் களிம்பினிக்கு உன்னை சுத்தமாய் புறமிட்டு உன் ஈயத்தை எல்லாம் நீக்குவேன். ஸோ இஸ்ரேல் ஜனங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தவறான விஷயத்தை ஃபெய்த் எல்லாம் தேவன் கிளியர் பண்ண போறாரு. சின்ஃபுல் நேச்சர் எல்லாம். உன் நியாயாதிபதிகளை முன்னிருந்தது போலவும் உன் ஆலோசனைக்காரரை ஆதியில் இருந்தது போலவும் திரும்ப கட்டளையிடுவேன். பின்பு நீ நீதிபுரம் என்றும் சத்திய நகரம் என்றும் பெயர் பெறுவாய். இங்க நமக்கு தேவையான வார்த்தை 26ல பாத்தீங்கன்னா, உன் நியாயாதிபதிகளே முன்னிருந்தது போலவும் உன் ஆலோசனைக்காரரை ஆதியில் இருந்தது. கம்ப்ளீட்டா இஸ்ரேல் ஜனங்களுக்கு யாரெல்லாம் ப்ராப்பர் கைடன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்களோ, இன்னைக்கு நீங்க யூதர்ல போய் கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் சொல்றது ஆபிரகாம், 2வது சொல்றது மோசே. அப்போ அவங்கெல்லாம் வந்து யூதர்களை கைட் பண்ணும்போது கட்டாயம் நார்மலாக இருக்கும்போதே நல்லா கைட் பண்ணுவாங்க. இன்னைக்கு தேவனுடைய ஃபுல் பவர் அவங்களுக்கு கிடைக்குது. தேவனுடைய கிருபையினால் ஒரு சூப்பர் நேச்சுரல் பவரில் வந்து கைட் பண்ணும்போது ரொம்ப எளிதாக அந்த போரில் இஸ்ரேல் ஜனங்கள் விட்னஸ் பண்ண முடியும், அவங்க ஜெயிக்கவும் முடியும். இது தேவனுடைய கைடன்ஸ்னு பார்க்குறோம். ஸோ இதை குறித்து தான் பைபிள் சொல்லுது, இது யாக்கோபின் இக்கட்டு காலம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய சூழ்நிலைக்கு வேதம் கொடுக்குற பேர். அதிலிருந்து இஸ்ரேல் ஜனங்களை காப்பாற்றுறவர் தான் யாருன்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாமே சபை மேலேருந்து ரூல் பண்ணும். சபையுடைய ரூலிங்க்கு பேச்சை கேட்டு தான் முற்பிதாக்களுடைய காரியம் நடக்கும். பட் பூமியில் யூதர்களுக்கு ஃபேவர் பண்ணுறது யாருன்னா முற்பிதாக்கள் தான் பார்க்குறோம். வாசிக்கலாம். எரேமியா 30ஆம் அதிகாரம் 7வது வசனம். எரேமியா 30ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஐயோ, அந்த நாள் பெரியது, அந்த நாள் பெரியது, அதை போலத்த நாள் இல்லை. அந்த மாதிரி நாள் இது வரைக்கும் வாழ்க்கையில யாரும் பார்த்திருக்க மாட்டாங்க, இனிமேல் வராதுன்ற அளவுக்கு சொல்றாங்க யூதர்களுக்கு. அது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம். ஸோ யூத ஜனங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இக்கட்டு. யோசிச்சு பாருங்களேன், கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் முடிச்சுட்டாங்க, கொஞ்சம் பேர் தான் மீந்து இருக்கிறாங்க. டெக்னாலஜி ஃபெயிலியர், அவ்வளோதான், நாங்கள் முடிஞ்சோம் அப்படின்னு நினச்சி யூதர்கள் மேபி அந்த ஆர்த்தடாக்ஸ் ஜூஸ் போய் அங்கே கதறும் போது தேவன் இந்த காரியத்தை ரியலாக அவங்களுக்கு அங்கே நிகழ்த்திக்காம, கட்டாயம் மேஜிக்காக நடக்காது. தேவன் வந்து அந்த காரியத்தை எப்படி பண்ணுவார்னு அந்த சூழ்நிலை நம்ம கண்டுபிடிக்க முடியும். முற்பிதாக்கள் வரும்போது கட்டாயம் அவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். அவர்கள் உயிர்த்தெழுந்து என்ன டீச் பண்ணாலும் அடாப்ட் ஆகிற மைண்டில் இருப்பாங்க. அப்போ எல்லாமே அவங்க புரிஞ்சுப்பாங்க. சபைனா யார், முற்பிதாக்கள் எப்படி உயிரோட வந்தாங்க, மேசியா யார் அப்படிங்கிறத எல்லாம் விட்னஸ் பண்ணுவாங்க. அது சொல்கிறாரு, அது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம், அந்த பிரச்சனை டைமு. ஆனாலும் அவன் அதற்கு என்ன ஆவான்னா நீங்களாகி ரசிக்க. கட்டாயம் யூதர்கள் ரசிக்கப்படுறதுக்கு ஒரு மெயின் ரோல் பூமியில் யார் பிளே பண்ணுறாங்கன்னா இந்த உயிர்த்தெழுதக்கூடிய முற்பிதாக்கள். இப்போ முற்பிதாக்கள் உயிர்த்தெழுந்தாச்சா அப்படின்னு ஒரு கேள்வி நம்மகிட்ட கேட்டால் என்ன சொல்லலாம்? இந்த கேள்வி நான் ஏன் கேட்குறேன்னா, ஒருவேளை இவ்வளோ நேரம் கேட்குற பாடம் ஒருவேளை நமக்கு புரியாமல் இருந்துச்சுன்னா இப்போ கொஞ்சம் புரிச்சுக்கலாம். திரள் கூட்டம் உயிரோட உயிர்த்தெழுந்துட்டாங்களா அப்படின்னா இல்லை. ஏன் அப்படின்னா இப்போ அறுவடையின் பரிசுத்தவானாகிய நாம் இருக்கிறோம். நம்ம என்னைக்கு கோர்ஸ் முடிக்கிறோமோ அதுக்கப்புறம் தான் உபத்திரவ காலம். உபத்திரவ காலத்துடைய ஆரம்பத்தில் தான் திரள் கூட்டம். திரள் கூட்டத்துக்கு அப்புறம் தான் யாருன்னு கேட்டிங்கன்னா முற்பிதாக்கள். இதுக்கு இன்னும் ஒரு கொஞ்சம் டைம் இருக்குது, நம்ம பார்க்குறோம். ஸோ இவங்களை குறித்து நம்ம எசேக்கியேல் தேவாலயத்தில் ஒரு காரியத்தை கவனிக்கலாம். இவங்களுக்கு என்ன பேர் கொடுக்குறாருன்னா, தேவன் அந்த தேவாலயத்தில் இவங்களுக்கு அதிபதி அப்படிங்கிற ஒரு வார்த்தை கொடுக்குறார். எசேக்கியேல் 44ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2 வசனம். எசேக்கியேல் 44ஆம் அதிகாரம் 1 முதல். பின்பு அவர் என்னை கிழக்கு எதிரே பரிசுத்த ஸ்தலத்திற்கு புறவாசல் வழியே திரும்ப பண்ணினார். அது பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, இந்த வாசல் திறக்கப்படாமல் பூட்டப்பட்டிருந்தது. பாருங்க, முற்பிதாக்களுடைய உயிர்த்தெழுதல் பாயிண்ட்டை இந்த வசனம் ரொம்ப அருமையாக நம்ம ப்ரூவ் பண்ண முடியும். என்னை கிழக்குக்கு எதிராக, ஏன்னா நம்ம எசேக்கியேல் டெம்பிளில் பார்க்குறோம், அந்த ஆலயத்தோட என்ட்ரன்ஸ் எப்படின்னா கிழக்கு திசை, கீழ் திசையிலேருந்து வருதுன்னு பார்க்குறோம். அந்த ஆலயத்துடைய வாசல் என்ன இருக்கு? எத்தனை வாசல் இருந்துச்சு எசேக்கியேல் தேவாலயத்தில்? ஃபர்ஸ்ட் ஒரு செட்டு இருந்துச்சு, அதுக்கப்புறம் அதே மாதிரி ஒரு செட்டு பின்னாடி இருந்துச்சு இல்லைங்களா? ஸோ அந்த வாசல், அதாவது இங்கே சொல்லக்கூடிய டெம்பிளோடைய என்ட்ரன்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ்க்கு அப்புறம் அந்த பிக்சர் நான் இந்த இடத்துல போட மறந்துட்டேன். செகண்ட் என்ட்ரன்ஸ் உள்ளுக்குள்ளே பார்க்குறோம், அது பூட்டப்பட்டிருக்கு. அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, இந்த வாசல் திறக்கப்படாமல் பூட்டப்பட்டிருக்கும், ஒருவரும் இதற்குள் பிரவேசிப்பதில்லை அப்படிங்கிற இந்த பாயிண்ட் எங்கே பொருந்துன்னு கேட்டிங்கன்னா, சபையுடைய உயிர்த்தெழுதல் முடிஞ்ச உடனே, இன்ஃபேக்ட் திரள் கூடத்துக்கு அப்புறம் பரலோக வாய்ப்பு அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு கம்ப்ளீட்டாக பூமியில் என்ன ஆகுதுன்னா க்ளோஸ் ஆகுது. இப்போ இந்த சூழ்நிலையில் உயிர்த்தெழுந்து வர்றவங்க தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த முற்பிதாக்கள். ஸோ இந்த பூட்டப்பட்ட டைமில் உயிர்த்தெழுந்து வரக்கூடியவங்க யார்? வாசிக்கலாம். 3வது வசனம். 3வது வசனம்.
இது அதிபதிக்கே உரியது. அதிபதி கர்த்தருடைய சன்னதியில் போஜனம் பண்ணும்படி. இந்த அதிபதிக்கு ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா பிரின்சஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணியிருப்பாங்க. பிரபுக்கள். நம்ம நிறைய பேசிக் வசனம் இந்த பாடத்தில் இன்னும் பார்க்கல. இதுவே பேசிக் தான், பட் இன்னும் அடிப்படையான பேசிக் நம்ம பார்க்கல. சங்கீதம் 45 கம்ப்ளீட்டாக கிறிஸ்து, சபை, திரள் கூட்டம், முற்பிதாக்கள், உலக ஜனங்கள் எல்லாருடைய பாயிண்ட்டும் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. அங்கே வந்து பிரபுக்கள்னு சொல்லியிருப்பாங்க. இங்கே கனெக்ட் ஆயிடுச்சு மட்டும் பார்த்துக்கோங்க. திரும்பி ரீகால் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கட் ஆயிடுச்சு. ஓகே. எசேக்கியேல் 44:3 பார்க்கும்போது முற்பிதாக்கள்னு பார்க்குறோம். இந்த முற்பிதாக்கள் உயிர் தெழுந்து வந்து கட்டாயம் ரேன்சம் உடைய டாக்டரின் அவங்க கற்றுப்பாங்க. இல்லை, இப்போ கனெக்ட் ஆயிடுச்சு. திரும்ப ரிப்பீட் பண்ணிடுறேன். முற்பிதாக்கள் உயிர் தெழுந்து ரேன்சம் டாக்டரின் எல்லாமே தேவன் சொல்லிக் கொடுப்பாரு. அவங்க ஏதோ ஒரு வகையில் கற்றுக்கொண்டு தான் இந்த ஒரு சூழ்நிலைக்கெல்லாம் கடந்து போவோம்னு பார்க்குறோம். ஸோ முற்பிதாக்களுடைய மெயின் ரோல் என்னன்னா, ஒரு சூப்பர் நேச்சுரல் பவரில் வந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஃபேவர் பண்ண போறார். எப்போன்னு பார்த்தீங்கன்னா அந்த 3ஆம் உலக போரில் பண்ண போறாங்க கம்ப்ளீட்டாக. அதுக்கப்புறம் இஸ்ரேல் ஜனங்களும் தேவனுடைய சத்தியத்துக்குள்ள வந்து உலக ஜனங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வராங்க நம்ம பார்க்குறோம். அதை தொடர்ந்து அடுத்தது யாருடைய உயிர்த்தெழுதல் பார்த்தீங்கன்னா உலக ஜனங்களுடைய உயிர்த்தெழுதல் நம்ம பார்க்குறோம். இங்கே கரெக்டாக தான் இருக்கு. ஸோ உலக ஜனங்களுடைய உயிர்த்தெழுதல் குறித்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா அநேக காரியங்கள், நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு இதில் இவங்களுடைய உயிர்த்தெழுதலை குறித்து. இதில் நம்ம பேசிக்காக ஒரு சில பாயிண்ட் மாத்திரம் பார்க்கலாம். இப்போ உலக ஜனங்கள் உயிர்த்தெழுந்து வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்முடைய ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, இன்னைக்கு நம்ம இருக்கோம் தேவனுடைய பிள்ளைகள், கான்செக்ரேட்டட் பிலீவர்ஸ், அதாவது தேவனுடைய திட்டத்தில் உண்மையாக தேவனுக்காக வாழ்ந்து இன்னும் கொஞ்ச நாளில் அல்லது ஆல்ரெடி மறிச்ச தேவனுடைய உண்மையான பரிசுத்தவான்கள் சபையாக மாறுறாங்க. ஒருவேளை அவங்களுக்கு ஏதாவது குழந்தைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு ஒரு 10 வயசுல ஒரு பையன் இருக்கான். அவங்க அப்பா அம்மா 2 பேரும் சபையாக மாறிட்டாங்க. இந்த பையனுக்கு என்ன பிளே? அதுக்குள்ள மகா உபத்திரவ காலம் வந்துருச்சு, அருமகதான் வந்துருச்சு, அந்த பையன் இறந்துடுறான் அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. இதை நம்முடைய சகோதரர்கிட்ட ஒரு பொண்ணு இறந்த மாதிரி ஒரு சகோதரி கேட்டிருக்காங்க. எனக்கு 8 வயசு பொண்ணு இருக்கு, அந்த பொண்ணு இறந்துருச்சு, தேவன் உயிர்த்தெழுதல் எப்படி இந்த பொண்ணை கொண்டு வருவார் அப்படின்னு கேட்கும்போது அவர் கொடுத்துருக்க அருமையான பதில் அங்கே பார்க்கும்போது என்ன சொல்றாருன்னா, கட்டாயம் நீங்க இறந்துட்டீங்க, நீங்க இறந்து ஒருவேளை சபையா மாறினீங்கன்னா எங்க இருப்பீங்க? கிறிஸ்துவோட இருப்பீங்க. அப்ப இங்கிருந்து உங்க குழந்தைய பாத்துக்கிறத விட கட்டாயம் அங்க போனா வந்து பார்ஷியாலிட்டியெல்லாம் வராது சபையோட கேரக்டருக்கு. எக்ஸாம்பிள் சொல்றேன். கட்டாயம் அந்த ஸ்பிரிச்சுவல் பிளான்ல நீங்க இருக்கும்போது, பிளேன்ல இருக்கும்போது தேவன் அதுக்கு உண்டான எல்லா காரியத்தையும் பார்த்துப்பார். ஆனா கட்டாயம் உங்க குழந்தை சபையா மாறாது. ஏன் மாறாது அப்படின்னு கேட்கும்போது, சபையா நம்முடைய பிள்ளைகள் மாறணும் அப்படின்னா கட்டாயம் ஒரு மெச்சூர்டு ஏஜ் வேணும். அந்த ஏஜ்ல கிறிஸ்துவோட தேவனோட அவங்க என்ன பண்ணணும்னா உடன்படிக்கை பண்ணணும். அந்த மெச்சூரிட்டிக்கு முன்னாடியே இருக்கிறவங்க எதுல வரலாம்னு சொல்றாங்கன்னா ஜெனரல் ரிசரக்ஷன், உலக ஜனங்களுக்கு வரக்கூடிய உயிர்த்தெழுதல் தான் வர முடியும்னு சொல்லி ஒரு பாயிண்ட் சொல்றாங்க. இதெல்லாம் வந்து கொஸ்டின் புக்ல நம்முடைய சகோதரர் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ உலக ஜனங்களெல்லாம் உயிரோட வராங்க, கம்ப்ளீட்டா விசிபிள் கிங்டம் ஸ்டார்ட் ஆகுது. அவங்களுக்கு தேவன் சத்தியத்தை எப்படி சொல்லிக் கொடுப்பார் அப்படின்னு பார்க்கும்போது எசேக்கியேல் 47ஆம் அதிகாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பாயிண்ட் பார்த்துருக்கோம். எசேக்கியேல் 47ஆம் அதிகாரத்தில் தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமாக கணுக்கால் இருந்து அப்புறம் முழங்கால், இடுப்பு, நீச்சாலம். ஸோ ராஜ்யத்தில் உலக ஜனங்கள் ஒவ்வொருத்தருக்கும் தேவன் சத்தியத்தை போதிப்பார். யார் மூலமானா முற்பிதாக்கள் மூலமா. முற்பிதாக்கள் கைடன்ஸ் வந்து சபை கொடுப்பாங்கன்னு பார்க்குறோம். இந்த சத்தியத்தை அவங்க கேட்டு கேட்டு வரும்போது கம்ப்ளீட்டாக அவங்க பூரண நிலைமைக்கு கடந்து போகணும். அதை நல்லா படித்து இன்னைக்கு நம்ம கொடுத்துருக்குற அதே பிளே தான். நீங்கள் நம்ம ஃபர்ஸ்ட் உள்ள வரும்போது தடுமாறுறோம். சத்தியம் படிக்க படிக்க சபையாக மாறணும்னு ஒரு ஏமில் ஓடிட்டு இருக்கோம். உண்மையா இதே மாதிரி ஒரு வைராக்கியம் யாருக்கு வரும்னு கேட்டிங்கன்னா உலக ஜனங்களுக்கு வரும். எப்படி சபையும் முற்பிதாக்களும் தான் உலக ஜனங்களை கைட் பண்ணுவாங்களா? இதுக்கு தான் வசனம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஒரு வசனம் தேவன் தெளிவாக கொடுக்குறார். மீகா 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிக்கலாம். மீகா 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவனவன் தன் தன் திராட்சை செடியின் நிழலிலும் தன் தன் அத்திமரத்தின் நிழலிலும் பயன்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான். சேனைகளுடைய கர்த்தரின் வாய் இது சொல்லிச்சு. ஸோ இதுக்கு நீங்கள் மேலே இருக்கக்கூடிய வசனங்கள்லேருந்து வாசித்தீங்கன்னா ஒரு கண்டினியூஷன் தேவன் கொடுப்பாரு. அவனவன் உயிர் தள்ளக்கூடிய உலக ஜனங்கள் அவனவன் தன் தன் திராட்சை செடியின் நிழலும் அப்படின்னு பார்க்கும்போது திராட்சை செடி யாருக்கு அடையாளம்னா சபை. இதை இன்னும் டெப்த்தாக நம்முடைய சகோதரர்கள் கொடுக்குற கருத்து என்னன்னா 1,40,000 பேருக்குமே ஒரு பெக்யூலியர் கேரக்டர் இருக்குமா. இந்த கேரக்டரில் தான் அவங்க வாழ்ந்து சபையாக மாறுவாங்க. கட்டாயம் உலக ஜனங்களில் பல்வேறு தன்மையுள்ள மக்கள் இருக்காங்க இல்லைங்களா. ஒருத்தர் உதாரணத்துக்கு முரட்டாட்டம் முடிச்சவராக இருப்பார், அப்படியே செத்து போயிருப்பார். ஒருத்தர் ரொம்ப சாஃப்ட் நேச்சராக இருப்பார், அப்படியே செத்து. இப்போ இவங்களுக்கெல்லாம் யார் கைட் பண்ண முடியும்னா கட்டாயம் 1,40,000 பேருமே ஒவ்வொரு கேரக்டர்லேருந்து சபையாக மாறி இருப்பாங்க. உதாரணத்துக்கு
உதாரணத்துக்கு நம்மள யாரோ ஒருத்தர் ரொம்ப முரட்டாட்டமாக இருந்து நம்ம சபையாக மாறிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ரஃப் அண்ட் டஃப்பாக இருந்து சபையாக மாறிட்டோம். நம்மளை மாதிரியே ஒருத்தர் உலக ஜனமாக இருக்கிறார், அவரை எப்படி திருத்துறதுன்னா நம்ம லைஃப்பை தேவன் காமிச்சிருவார். நம்மள மாதிரி தான் இருந்திருக்கிறாரு, என்ன இருக்காரு, இது வந்து நம்முடைய ஒரு அனுமானம் கூட எடுத்துக்கலாம். பட் கட்டாயம் தேவன் இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் ஏற்பாடு பண்ணியிருப்பார். ஒவ்வொரு திருச்சபையுடைய வாழ்க்கையும், உதாரணத்துக்கு யாராவது வந்து ஒரு நேவிலையோ ஆர்மியிலோ வேலை செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி சூழ்நிலையிலேருந்து ஒருத்தர் சபையாக செலக்ட் பண்ணுறாருன்னா அது கூட காரணம் இருக்குது. அந்த மாதிரி சூழ்நிலையில் யாராவது உலக ஜனங்கள் இதுக்கு முன்னாடி வாழ்ந்து செத்து உயிர்த்தெழுந்து வரும்போது அந்த மாதிரி இடத்துலையும் எனக்காக வாழ்ந்துருக்காங்க விட்னஸ் பண்ணுவார். கீழே சொல்லும்போது தன் அத்திமரம்னா முற்பிதாக்கள். அத்திமரம்னாவே நம்ம இஸ்ரேல் ஜனங்கள் தெரியும். அத்திமரத்தின் நிழலும் போது அங்கே முற்பிதாக்களுடைய கைடன்ஸ்லையும் இந்த உலக ஜனங்கள் வருவாங்கன்னு பார்க்குறோம். கம்ப்ளீட்டாக உயிர் தள்ளுற உலக ஜனங்கள், அவங்க சரீரம் அழிஞ்சிடும், தேவன் ஒரு புது சரீரம் கொடுப்பாரு. உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஒரு கேள்வி கேட்குறோம், இப்போ எனக்கு கை கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு, ஒரு முடவன் மாதிரி இருக்கேன், நான் ஒரு உலக ஜனம் நீங்கள் வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு, நான் இறந்துடுறேன், திருப்பி உயிரோட எழுந்து வரும்போது கை இப்படி தான் வருமானு கேட்டிங்கன்னா சகோதரர் கொடுக்குற விளக்கம் கட்டாயம் வராது. அங்கே அந்த பாயிண்டே இருக்காது. உயிர் தெழும் போதே சரீரத்தை தேவன் பர்ஃபெக்டாக கொடுப்பாரு. பட் சிந்தனை எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஓல்டு மைண்டு தான். தூங்கி எதிர்த்து வந்தால் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும். பட் அவங்களுக்கு சத்தியம் போதிக்கப்படும், அவங்களுக்கு ஒரு தவணை காலம் கொடுக்கப்படும். அந்த தவணை காலத்துக்குள்ளே அவங்க என்ன ஆகணும்னா தங்கள் வாழ்க்கையை முழுவதும் கிறிஸ்துவுக்காக அர்ப்பணிக்கணும்னு பார்க்குறோம். ஸோ இதை குறித்து நம்ம வசனம் வாசிக்கலாம் பாருங்க. ஏசாயா 65வது அதிகாரம் 20வது வசனம். ஏசாயா 65ஆம் அதிகாரம் 20வது வசனம். அங்கே இனி அற்ப ஆயுசுள்ள பாலகனும். பாருங்க, ராஜ்யத்துல உயிர் தள்ளக்கூடிய உலக ஜனங்களை பற்றி சொல்லும்போது அங்கே இனி அற்ப ஆயுசுள்ள பாலகனும், அற்ப ஆயுசுள்ளவன் பாலகன் சின்ன பையன். அடுத்தது தன் நாட்கள் பூரணமாகாத கிழவனும் உண்டாகிறார்கள். தன் நாட்கள் பூரணமாகாத கிழவன் என்ன ஆக மாட்டாங்க, உண்டாகிறார்கள். ஏன் சின்ன பையனே இருக்க மாட்டான், தாத்தாவும் இருக்க மாட்டார் ராஜ்யத்துல அப்படின்னா அப்ப எல்லாரும் என்ன மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ள வந்துருவாங்க ராஜ்யத்துக்குள்ள அப்படின்னு சொல்லும்போது கீழே சொல்றாரு பாருங்க. 100 வயது சென்று மரிக்கிறவனும் வாலிபன் என்று எண்ணப்படுவார். 100 வயதுள்ளவனாகிய பாவியோ, ஸ்பேஸ் மறந்துச்சு, பாவியோ சபிக்கப்படுவான். ஃபாண்ட் மிஸ்டேக் ஆயிடுச்சு. பாவியோ சபிக்கப்படுவான்னு பார்க்குறோம். 100 வயது சென்று மரிக்கிறவன். அப்போ 100 வயதுங்கிற இந்த பாயிண்ட் ஏசையா கொடுக்கும்போது கூட நம்ம என்ன ஒரு பாயிண்ட் தேவனுடைய திட்டத்தில் வரோன்னா, உயிர் தள்ளக்கூடிய உலக ஜனங்கள் மாசம் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆர்டர் எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் இருந்து ரெசரக்ஷன் ஆவாங்களா, லாஸ்ட்ல இருந்து வருவாங்களா? இது எல்லாமே தேவனுடைய திட்டத்தில் அவருடைய கைடன்ஸ்ல நம்ம சில விஷயங்களை அனுமானிக்கிறது உண்டு. இதெல்லாம் நீங்க உங்க ஆராய்ச்சி கூட நீங்க எடுத்துக்கலாம், தவறே கிடையாது. பட் என்னன்னு பார்க்கும்போது கட்டாயம் உயிர்த்தெழுதல்ல ரிவர்ஸ் ஆர்டர்ல வர்றதுக்கு அநேக வாய்ப்புகள் இருக்கு. காரணம், உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து பஸ்ஸோ இல்லை ஃப்ளைட்டோ பார்க்குறாருன்னா, ஆதாமியாவது காலத்தில் ஒருத்தர் உயிரோட வராருன்னா அவர் அதை பார்த்தா பயந்துருவார். அப்போ ரீசன்ட் டைம்ல இருக்கிறவங்க, அதாவது கனெக்டிவிட்டி இருக்குமா, ஒவ்வொருத்தருக்கு தெரிஞ்சவங்க உயிர்த்தெழுந்து வரும்போது தான் விட்னஸிங் அப் டு ஆதாம் வரைக்கும் ரொம்ப தெளிவாக போகும்னு பார்க்குறோம். ஸோ இவங்களுக்கு பீரியட் எவ்வளோ கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, ஒவ்வொருத்தருக்கும் அந்த கிங்டமில் 100 வருஷம். அந்த 100 வருஷத்துக்குள்ள கட்டாயம் இவங்களை தேவனை பற்றின ஃபுல் அறிவு கொடுக்கப்பட்டுரும். கொஞ்சம் கொஞ்சமாக நல்லது தப்பு எல்லாம் தெரிஞ்சிடும். சாத்தானோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்காது. இந்த டைமில் இவங்க எப்படி வாழணும்னா, பர்ஃபெக்டாக தேவனுக்காக தங்களுடைய லைஃபே அர்ப்பணிக்கக்கூடிய, அதான் அந்த பழைய மைண்டை எடுத்துட்டு இப்போ நம்ம சொல்கிறோம் பாருங்க, புது சிருஷ்டிக்கு உண்டான வாழ்க்கையை அவங்க என்ன பண்ணணும்னா அந்த கிங்டமில் வாழ்ந்து காமிக்கணும். ஸோ இப்படி வாழ்ந்து காமிக்கிற ஜனங்கள் கரெக்டாகவே வாழ்கிறாங்கன்னா இவங்களுக்கு சில பேருக்கு அங்கங்கேயே ஜட்ஜ்மெண்ட் இருக்கும். அதான் சொல்கிறாரு, 100 வயது உள்ளவனாகிய பாவியோ சபைக்கு இன்னும் 100 வயசு வரைக்கும் அவன் திருந்தவே இல்லைன்னா அவங்க உயிரோடு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதோடைய கோர் எங்கே கொடுக்குறாருன்னா, நம்ம ரெவலேஷனில் பார்க்குறோம், 1000 ஆண்டு அரசாட்சியுடைய முடிவுக்கு அப்புறம் கொஞ்ச காலம் சாத்தான தேவன் என்ன பண்ணுவார், காவல் இருந்து விடுவிப்பார் லிட்டில் சீசனில். இந்த லிட்டில் சீசனில் தேவன் இந்த ஜனங்களை எப்படி பிரிக்க போகிறாருன்னா, வெள்ளாடு செம்மறியாடு. ஸோ வெள்ளாடு யாரு? வெள்ளாடு நல்ல ஜனங்களா கெட்ட ஜனங்கள்? பேசிக் மறந்துட்டோம் போல இருக்கு. செம்மறியாடு தான் வந்து நல்ல ஜனங்கள். ஏன்னா மேய்ப்பெண் பேச்சை கேட்டு அவங்க கீழ்ப்படியக்கூடிய ஒரு ஜனங்கள் பார்க்குறோம். வெள்ளாடு கீழ்ப்படியாமல் ஒரு ஜனத்துக்கு நம்ம கம்பேர் பண்ணுறோம். இவங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு நித்திய அழிவுன்னு பார்க்குறோம். ஸோ இதுதான் நம்ம இன்னைக்கு பாடத்தில் பார்த்த 4 வகையான உயிர்த்தெழுதல். அதில் இருக்கக்கூடிய சில விசுவாசத்துக்குரிய டாக்டரினல் பாயிண்ட்ஸும் பார்த்துருக்கோம், சில பேசிக் பாயிண்ட்டும் பார்த்துருக்கோம். இதில் நிறைய அட்வான்ஸ் பாயிண்ட்ஸ் கூட இருக்குது. சபை இந்த வருஷம் தான் உயிரோடு எழும்பும், அதாவது 1878 தான் சொல்லி ஏறக்குறைய 7 to 8 முகாந்தரங்கள் நேற்றே நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி பார்த்தோம். நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கார். நம்ம வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம். இப்போ இந்த பாடம் பார்த்துட்டோம். இப்போ நமக்கு என்ன லெசன்? 1000 yearsல எப்படி நடக்கும்போது, அதாவது கண்ணுக்கு தெரிய ராஜ்யத்தில் எப்படியாவது நடக்கும், எல்லாமே பார்க்குறோம். இதெல்லாம் படிச்சுட்டு இருக்கும்போது நமக்கு என்ன பெரிய லெசன் தேவன் கொடுக்குறாருன்னா,
இந்த உயிர்த்தெழுதலில் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி தேவன் யாருக்கு கொடுக்குறாருன்னா கிறிஸ்துக்கு அப்புறம் ஒன்றுமே இல்லைங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு நமக்கு தேவன் எப்படி சத்தியம் சொல்லி கொடுத்து ஒரு ட்ரையல் கொடுக்குறாரோ, கிங்டமில் கொடுக்க வேண்டிய ட்ரையல் இது வந்து உலக ஜனங்களுக்கு கிங்டமில் இப்படி தான் ட்ரையல் கொடுக்கணும். பட் அங்கே சாத்தான் இருக்க மாட்டான். அந்த ட்ரையலை இப்போவே யார் கொடுத்தாச்சு? நம்ம கொடுத்தாச்சு. இதில் நான் இன்டெரக்டாக ஒரு பாயிண்ட் சொல்கிறேன், முடிஞ்சால் நீங்கள் புரிஞ்சுக்கங்க. இன்னொரு ட்ரையல் தேவன் நம்ம கொடுப்பாரா? நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற ட்ரூத்தை திரும்பி உயிர் தெளிந்து பார்த்துக்கலாம், இன்னொரு முறை உலக ஜனத்தோட ட்ரையல் பார்த்துக்கலாம்னா கட்டாயம் கொடுப்பாருன்னா அந்த ட்ரையல் தான் இப்போ நம்ம ஓடிட்டு இருக்கு நம்ம லைஃப்பில். இன்னொரு ட்ரையல் கட்டாயமாக நமக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்றதை நம்ம இன்டெரக்டாக புரிஞ்சுக்கிறோம். அப்படின்னா இப்போ நமக்கு கொடுத்துருக்கிற வாய்ப்பு என்னென்னா, கிங்டமில் உலக ஜனங்கள் சாத்தான் இல்லாத போது ஒரு கேரக்டர் காமிச்சு பூமியில் இருக்க போகிறாங்க. இங்கே சாத்தானோட இன்ஃப்ளூயன்ஸ் கொஞ்சம் இருக்கும்போது இங்கே கேரக்டர் காமிச்சு நம்ம இங்கே என்னவா இருக்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, சபையாக முதலாம் உயிர்த்தெழுதலில் போய் கிறிஸ்துவோட அந்த அரசாட்சிக்கு என்ன பண்ண போகிறோம்னா நம்ம உட்பட போகிறோம். இன்ஃபேக்ட் நம்ம கொடுக்குற கமாண்டை தான் முற்பிதாக்கள் அப்சர்வ் பண்ணி, திரள் கூட்டத்தின் மூலமாக அப்சர்வ் பண்ணி அந்த மூன்றாம் உலக யுத்தத்துடைய பாயிண்ட்டை அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா அங்கே நடத்த போகிறாங்கன்றது தான் இன்றைக்கி ஒரு மாபெரும் ஒரு ஆச்சரியமாக இருக்குன்னு பார்க்குறோம். இதை ஆல்ரெடி முன்னாடி வாழ்ந்த பரிசுத்தவான்கள் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க. உதாரணம் சொல்லணும்னா அப்போஸ்தலனாகிய பவுல் புரிஞ்சுக்கிட்டார். இந்த உயிர்த்தெழுதல் நான் எப்படியாவது என்ன ஆகணும், அடையணும்னாரு. இதுக்காக நான் என்ன ரிஸ்க் வேணா எடுக்கிறேன்ட்டார். ஸோ வாசிக்கலாம், 2 வசனம் வாசித்து பாடத்தை முடிக்கலாம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10 மற்றும் 11 வசனம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10, 11 வசனங்கள். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்கொப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயினும் நான் மருத்துவரிலிருந்து உயிரோடு இருந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். ஸோ இங்கே 2 பாயிண்ட் நம்ம 10ஆம் வசனத்தில் பார்க்குறோம். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை, பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வல்லமை மூலம் உயிர் தெழுப்புறாரு. அதே மாதிரி நான் சாகும்போதும் பவுலுடைய ஃபீலிங், எனக்குள்ள அந்த வல்லமை என்ன ஆகணும், செயல்படணும். கட்டாயம் அப்போஸ்தலனாகிய பவுல் சாகும்போது இந்த எண்ணத்தில் தான் என்ன இருப்பார்னா கண்ணை மூடியிருப்பார். 1878 அப்போஸ்தலனாகிய பவுலை கிறிஸ்து உயிர் தெழுப்பும் போது அவருடைய ஃபீலிங் எப்படி இருந்திருக்கும்? தேவனுக்கு சித்தமாக இருந்தால் இப்போ எல்லாமே அவர் வாட்ச் பண்ணிருப்பார். அதாவது தான் எதை நினச்சி இந்த உலகத்தில் எல்லாத்தையும் நஷ்டம் குப்பைன்னு தூக்கி வீசிட்டு கிறிஸ்துவுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தாரோ அதோடைய ரிசல்ட்டை அவர் அடையிறதுக்கு கிட்டத்தட்ட 18 நூற்றாண்டுகள் குழியில் வெயிட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. இன்றைக்கி நம்மளை எடுத்துக்கணும், பவுல் மாதிரி வாழ்கிறோமோ இல்லையோ, கிறிஸ்து எதிர்பார்க்கிறதுன்னு வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு நம்ம வாழ்ந்து எல்லாத்தையும் கிறிஸ்துவுக்காக தியாகம் பண்ணும்போது பவுல் வெயிட் பண்ண மாதிரி அந்த 18 செஞ்சுரிஸ் நம்ம வெயிட் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் இல்லை. இமை பொழுதில் நம்ம என்ன ஆயிடுவோம், சகோதரர் மறிச்சிட்டாருன்னு நான் சொல்கிறக்குள்ள சகோதரர் கேரக்டர் சபையாக இருக்க பட்சத்தில் அவர் உயிர் தெழுந்துருவார். வெறுமனே இந்த பாடியை கொண்டு போய் தான் நம்ம கல்லறையில் வைக்க போகிறோம். அது அவ்வளோதான், ஒரு 4 நாள் அரிச்சிடும். ஆனால் அதுக்கு முன்னாடியே அவர் பாடியை அவர் ஜனங்கள் எப்படி அடக்கம் பண்ணுறாருன்னு அவர் உயிர் தெழுந்து பார்ப்பார். கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு கடைசி எண்ட் பீரியடில் தான் நமக்கு இப்படி ஒரு சத்தியம் கிடச்சி, அந்த சத்தியத்தில் தேவன் அநேக விசுவாசத்தை கொடுத்து ஓடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து ஒவ்வொரு நாளும் சத்தியம் கொடுத்துட்ருக்காரு. அதுதான் பவுல் சொல்கிறார், இதுக்காக எல்லாவற்றையும் நான் என்ன பண்ணிட்டேன்னா நஷ்டம்னு விட்டுட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். இவ்வளவும் கிடச்சிருச்சு. இப்போது திரள் கூட்டம் எதனால் திரள் கூட்டமாக மாறுறாங்கன்னு பார்த்தோம். அன்புள்ள குறைவு, வைராக்கியத்தில் குறைவு. அப்போ நம்ம எதில் குறைவு இருக்கக்கூடாது, அன்புலையும் எல்லாத்துலேயுமே இருக்கக்கூடாது. பட் அன்புலையும் வைராக்கியத்திலும் நம்ம குறைவுபடாமல் அந்த ஒரு ஜீல், எப்போவுமே சத்தியம்னா ஒரு இன்ட்ரெஸ்டடாக இருக்கிற மாதிரியான ஒரு ஜீல் நம்முடைய எண்ணத்தில், நாட் ஆக்ஷன். சில டைம் நம்ம நடிச்சிருவோம் மீட்டிங்காக, பட் நம்முடைய ஆள் மனசு, நம்முடைய எண்ணங்கள், வைராக்கியம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியிற மாதிரி ஒரு தன்மை குறைவுபடாமல் பார்த்தா தான் நம்ம சபைன்னு பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது ஏதாவது பாருங்க, இன்றைக்கி நம்ம பார்க்கவே இல்லை, கிட்டத்தட்ட நம்மளெல்லாம் பார்த்து 20-30 நாள் ஆகுது. கிறிஸ்துவோடைய அன்பை விட்டு நம்மளை யாராவது பிரிக்க முடிஞ்சான்னு கேட்டிங்கன்னா பிரிக்க முடியல. ஸோ வாசிக்கலாம் கடைசியாக ரோமர் 8ஆம் அதிகாரம் 37வது வசனம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 37வது வசனம் 36 கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ. பாருங்க, நாசமோசமோ பட்டயமோன்னு சொல்றாரு. இங்க தெளிவா பவுல் சொல்றாரு, அவர் ஜீலா வாழ்ந்தனால தான் வாழும் போதே சொல்றாரு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு, இப்போ நம்ம எல்லாரும் அன்புக்குரிய சகோதரர்கள் நம்ம எல்லாருமே தான், அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தாலோ, ஒரு மன வருத்தம், வியாகுலமோ, துன்பப்பட்டாலோ, சாப்பிட்றக்கு வழி இல்லைனாவோ, ட்ரெஸ்ஸு போடுறக்கு இல்லைனாவோ, நாசமோசமோ, யாராவது நம்மளை பொண்ணாவோ பிரிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா
மைண்டை யாராலையும் எப்போவுமே ஒன்றும் பண்ணவே முடியாது. இயேசு கிறிஸ்து அதான் சொன்னார், உங்களுக்கு சரீரத்தை கொல்லவருக்கு நீங்கள் என்ன பண்ணாதீங்க. அப்போது நம்ம ஃபெய்த்தில் உறுதியாக இருந்து நம்முடைய ஓட்டத்தை முடிக்கணும்னு நம்ம விசுவாசித்து கரெக்டாக தேவனுக்காக ஓடும்போது இது எதுவுமே நம்மளை ஒருத்தர் பிரிக்காது. இன்ஃபேக்ட் இந்த சிவில் உலகத்தில் இருக்கிற ராஜ்யங்கள் நினைச்சால் முடியாது. அவர் சொல்றாரு, வாசிக்கலாம் கடைசியா 37வது வசனம். இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மை அன்பு கூறுவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருப்போம். இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே, கிறிஸ்துவினாலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. அப்போ சபைக்கு இங்க என்ன பேர் கொடுக்குறாருன்னா மோர் தென் ஓவர் கமர்ஸ். ஜெயம் கொள்ளுகிறவர்ன்ற பாயிண்ட் ரெவலேஷன்ல பார்க்குறோம். இங்க சொல்லும் போது முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவன்னா கம்ப்ளீட்டா தங்களுடைய வாழும் உரிமையை கூட இழக்கிறதுக்கு ரெடியா இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளால் தான் கட்டாயம் சபையா மாற முடியும். இதுக்கு எக்ஸாம்பிள் தான் அப்போஸ்தலனாகிய பவுல், எனக்கு உண்டான எல்லாத்தையும் நஷ்டம் குப்பைன்னு நான் விட்டுட்டேன். ஏன் அப்படின்னா அவர் அடைந்த மாதிரி அதே உயிர்த்தெழுதலுடைய வல்லமை என்னுடைய சரீரத்தில் செயல்படணும், நானும் கிறிஸ்துவோடைய சாயலுக்கு மாறணும்னு அவர் நினைச்சாரு, வாழ்ந்தாரு. இன்னைக்கு உயிர்த்தெழுந்து அட்மாஸ்பியரில் இருக்கார். ஸோ இன்னைக்கு நம்ம நினச்சிட்டோம், ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருக்கோம், வாழ முயற்சி பண்ணுறோம். கரெக்டாக நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா கட்டாயம் ஸ்லீப்பிங் சைன்ஸ் இப்போ உயிர்த்தெழுந்து இருக்கிற மாதிரி இந்த அறுவடையின் பரிசுத்தவான்களை நாமும் கூடிய விரைவில் கிறிஸ்துவோட நம்ம போய் இணைய தேவன் தாமே கிருபை செய்வாராக. இந்த ஒரு வாய்ப்பினை கொடுத்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் கோடான கொடி நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்வோம். ஆமென். ஓகே, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய அன்பு சகோதரர் நித்தின் அவர்கள் வந்து உயிர்த்தெழுதலை பற்றி ஒரு தனியாக ஒரு பாடம் இது வரைக்கும் நம்ம பார்க்குறதுக்கு சான்ஸ் கிடைக்காது. கிறிஸ்துவின் 2ஆம் வருகை சப்ஜெக்டில் பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஆத்மா, ஸோ ஒரு சில சப்ஜெக்ட்ஸில் வந்து நம்ம இதை குறித்து பேசிக்கில் பார்த்துருப்போம். ஆனால் ஒட்டுமொத்தமாக எல்லா உயிர்த்தெழுதலை பற்றியும் இன்றைக்கி வந்து நம்முடைய அன்பு சகோதரர் நம்முடைய வந்து அருமையாக வசனத்தின் மூலம் நமக்கு வந்து எடுத்து கொடுத்துருக்காரு. அவருக்கு சபையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளலாம். உலக ஜனங்கள் உயிர்த்தெழுதலை பற்றி பேசும்போது ஒரு சின்ன பாயிண்ட் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் அந்த பாயிண்டில். அதாவது உலக ஜனங்கள் உயிர்த்தெழுந்து வரும்போது என்ன வயசில் இருப்பாங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின். அதுக்கு ஒரு வசனம் கொடுத்தாரு, க்ளூ. அதை வந்து நம்ம பார்த்தோம். அது ஒரு ஸ்லாங்குக்காக சொல்லப்பட்ட விஷயம். 100 வயது சென்று மரிக்கிறவனும் எப்படி இருப்பான்னா வாலிபன் என்று எண்ணப்படுவான். அப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் வாலிபன் அப்படிங்கிறது ஒரு யூத் ஸ்டேஜ், அரௌண்ட் ஒரு 30 to 30 அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ உலக ஜனங்கள் உயிர்த்தெழுந்து வரும்போது 80 வயசு 90 வயசு, சில பேர் 100 வயசு தாண்டிலாம் மரிச்சிருக்கிறாங்க. இப்போ அவங்களாம் உலக ஜனங்களாக உயிர்த்தெழுந்து வரும்போது அந்த உயிர்த்தெழுதலில் அவங்க உயிர்த்தெழுந்து வரும்போது என்ன வயசில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கேள்வி இருக்குது. அதுக்கு வந்து நேரடியாக எந்த வசனங்களும் நமக்கு சப்போர்ட் பண்ணுறதில்ல. ஆனால் அனுமானிக்கலாம். எப்படி அனுமானிக்கலாம்னா முதல் தேவன் வந்து ஆதாமை படைச்சப்ப, ஏன்னா அதுதான் மனுக்குலத்தின் ஆரம்பம். முதல் தேவன் வந்து ஆதாமை படைச்சப்ப, உருவாக்கினப்ப ஆதாமுக்கு என்ன வயசுன்னு கேட்டால் யாருமே சொல்ல முடியாது. வயசு சொல்ல முடியாது. 0ன்னு சொல்ல முடியுமா? வயசு சொல்ல முடியாது. அப்போ தேவன் வயசுங்கிற விஷயம் எப்போ வருதுன்னு கேட்டிங்கன்னா நாட்கள் கவுண்ட் ஆக தான் வயசு வந்து வருது. நாட்கள் கவுண்ட் ஆகிறப்ப தான் வயசு வருது. கரெக்டானே? ஒரு வருஷம் முடிஞ்சுன்னா ஒரு வயசு முடிஞ்சுன்னு அர்த்தம். ஆனால் ஆதாம தேவன் வந்து உருவாக்குறப்ப அவருக்கு உண்மையாக சொல்லப்போனால் வயசு கிடையாது. எப்போ வயசு வருதுன்னா பாவம் பண்ணதுக்கப்புறமா கவுண்ட் ஆக ஆரம்பிக்குது. டேஸ் கவுண்ட்னு சொல்கிறோம் இல்லையா, உங்களுடைய நாட்கள் எண்ணப்படுகிறது, அந்த மாதிரி நாட்கள் எண்ணப்பட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதிலிருந்து வயசுங்கிற விஷயம் வருது நமக்கு. இந்த உடம்பு சாகிறதுக்கான வயசு வந்து அதிகமாகிட்டே போகுது. ஒவ்வொரு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு வயசு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கூட்டிகிட்டே போகுது. எதனை கூட்டிகிட்டு போகுதுன்னு பார்த்தீங்கன்னா மரணத்தினுடைய பக்கத்தில் நம்ம வந்து போயிட்டுருக்கோம். அப்படிங்கிறது நம்ம ஏஜ்னு சொல்லி எடுத்துக்கிறோம். இப்போ அப்படியே இந்த பாயிண்ட் உலக ஜனங்களுடைய உயிர்த்தெழுதலோட கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப உலக ஜனங்கள் என்ன வயசில் உயிர்த்தெழுந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி கேட்டால் சிம்பிளாக ஒரு பதில் எப்படி நம்ம அனுமானிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆதாம படைக்கிறப்ப தேவன் என்ன வயசில் படைச்சிருப்பார் நமக்கு தெரியாது. அது 0ன்னு சொல்ல முடியாது. அந்த ஒரு ஸ்டேஜில் உலக ஜனங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கலாம். எல்லாருமே சொன்ன மாதிரி உடல் இருக்கக்கூடிய குறைகள் இது எதுவுமே அவங்களுக்கு இருக்காது. மனசும் பார்த்தீங்கன்னா பழைய மாதிரி தான் இருக்கும். அது வெரி கிளியர். அவங்க தான் அந்த மனசை புதிதாக்கி காமிக்கணும். 1000 வருஷத்துக்குள்ளே புதிதாக்கி காமிச்சது மட்டும் இல்லை, கடைசியாக அவங்களுக்கு ஒரு பெரிய யுத்தம் இருக்குது. அந்த யுத்தத்திலே அவங்க ஜெயிக்கணும். யார் கூட யுத்தம்னு கேட்டிங்கன்னா சாத்தான் கூட, லிட்டில் சீசன். ஸோ அந்த யுத்தத்தில் சாத்தானை எதிர்த்து நிற்கிற கெப்பாசிட்டிக்கு அவங்களுக்கு ஒரு காலப்பகுதி ஏற்கனவே கொடுத்துட்றாரு. அதுக்கப்புறம் அவங்க ஜெயிச்சு முடிக்கணும். அப்படி ஜெயிச்சு காமிச்சா தான் உலக ஜனங்கள் கூட இந்த அதாவது நிரந்தரமான ராஜ்யத்துக்குள்ளே போக முடியும். அப்படி அவங்களால ஜெயிக்க முடியலன்னா அவர்களும் 2ஆம் மரணத்தில் அழிக்கப்படுவார்கள். அப்படிங்கிறது நம்ம வசனத்தில் நம்ம தெளிவாக பார்த்துருக்குறோம். ஸோ உலக ஜனங்கள் எந்த வயசில் வந்தால் நமக்கு என்ன கவலை? அதை பற்றி நம்ம அதுலேயே வரப்போகிறோம்.
நம்ம அதுக்கெல்லாம் வரக்கூடிய ஆட்கள் கிடையாது. நம்ம தெளிவாக சப்ஜெக்டில் பார்த்துட்டோம். நம்ம போகிற உயிர்த்தெழுதல் வந்து அந்த மாதிரி உயிர்த்தெழுதல் கிடையாது. நம்முடைய உயிர்த்தெழுதல் மேன்மையான உயிர்த்தெழுதல். ஸோ மேலான உயிர்த்தெழுதல் அப்படின்னு சொல்லலாம், முதலாம் உயிர்த்தெழுதல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த உயிர்த்தெழுதலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். அதுக்குரிய பாத்திரவான்களாக நம்ம இருப்பதற்கு தேவன் கிருபை செய்வார் என்ற ஒரு வாழ்த்தலோட இன்றைய பாடத்தை நம்ம முடிச்சுட்டு, அடுத்தது நம்ம இன்றைய சப்ஜெக்டினுடைய நிறைவாக இரவின் கீதங்கள் வாசிக்கும்படியாக நம்முடைய அன்பு சோர் பால் பாண்டி பேர் அவர்களை அனைவர் சார்பாகவும் அழைக்கிறேன். இன்றைய நாளுக்கான இரவின் கீதம் ஏப்ரல் 21. கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். மன்னிக்கிற குணம் நம்மோடு எப்பொழுதும் இருப்பது மாத்திரமல்ல, அதை எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் பகிரங்கமாக காண்பிக்க வேண்டும். நம்முடைய தாராள மனதும் இரக்கமும் எந்த தீமையும் சிறிய அளவிலும் கூட நினைக்க இடம் தராது. நாம் வார்த்தையிலும் செய்கையிலும் எல்லாருக்கும் அன்றாட வாழ்விலே கருணை காட்டுவர்களாக இருக்க வேண்டும். இது தெய்வீக குணம். தேவன் இரக்கமும் மன உருக்கமும் உள்ளவராக நாம் பாவிகளாக இருக்கையில் அவர்களே வந்து மன்னிப்பு கேட்கட்டும் என்று இல்லாமல் தாமாக அவர்களை மன்னிக்க மாண்பு உள்ளவராய் இருக்கிறார். இதையே முழு வேதாகம செய்தியாக தேவனோடு ஒப்புரவாகுங்கள் என்று நாம் போதிக்கப்படுகிறோம். தேவ குணமாகிய இந்த மன்னிக்கும் தன்மை எதையும் மன்னிக்க ஆயத்தமாய் இருந்ததால் நமது முகத்தை முரட்டு சுபாவத்தில் இருந்து சாந்த சுபாவத்தை வருவிக்கும். தேள் கொட்டுகிறதைப் போல பேசுகிறதற்கும் தேன் சிந்துகிறது போல பேசுகிறதற்கும் உள்ள வேற்றுமையை அறிந்திருக்க வேண்டும். நாம் எப்பொழுதும் எல்லோரையும் எல்லா காலங்களிலும் இருதயத்தில் மன்னித்து சிநேகம் பாராட்டும் தேவ குணமுள்ளவர்களாக இருப்பதையே தேவன் விரும்புகிறார். ஆமென். நம்முடைய இறுதி ஜெபத்தை நம்முடைய அன்பு சகோதரர் கார்த்திகேயன் அவர்கள் வந்து ஏறெடுப்பார்கள். அதற்கு பின்பு அறிவிப்புகளை நாம் கேட்போம். ஜெபம் செய்வோம். வானாதி வானங்களில் வீற்றிருந்து இந்த பூமியில் உள்ள உங்களுடைய பிள்ளைகளாக எங்கள் அன்போடு வழிநடத்தி வருகிறதான் எங்கள் அன்பின் பரிசுத்தமுள்ள பரம தகப்பனே. இரக்கமுள்ள பிதாவே, மன உருக்கம் நிறைந்தவரே, கடந்து போன காலங்கள் முழுவதும் தேவரே தாமே நீர் எங்களெல்லாம் கண்ணின் இமை காப்பது போல காத்து வந்திருக்கின்றீர்களப்பா. அதற்காக எங்களுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நாங்கள் கோடான கோடி நன்றிகளையும் துதி சோத்திரங்களையும் எடுக்கும் தகப்பனே. அன்பின் பிதாவே, இந்த சத்திய வசனங்களே தேவரே தாமே நீங்களுடைய தாசர் மூலமாக நீர் எங்களுக்கு வழிநடத்தி வருகிற தகப்பனே. நீர் இந்த நாளில் கொடுத்த உடைய வேத வசனத்துக்காகவும் சத்திய வசனத்துக்காகவும் நாங்கள் உண்மையில் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நாங்கள் வெறுமனே சத்திய பாடங்கள் எல்லாம் நாங்கள் கேட்கிற மாத்திரமல்லாமல் அதன்படி நடக்க தேவன் தாமே கிருபை செய்ய வேண்டுமா ஜெயிக்கும் தகப்பனே. விசேஷ விதமாக எங்களுக்கு உண்டான அந்த உயிர்த்தலில் நாங்கள் பங்கடைய தேவன் தாமே எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமா ஜெயிக்கும் தகப்பனே. அதற்கு நாங்கள் நாங்களே தகுதிப்படுத்திக் கொள்ளும்படியாக எங்களுக்கு தேவையான குணலட்சணங்களை தேவரிதாம் நீர் எங்களுக்கு வழிநடத்த வேண்டுமா என்று ஜெயிக்கும் தகப்பனே. மீதியான காலங்களும் வேலைகளும் உடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். மீண்டுமாக உடைய சன்னதை நோக்கி நாங்கள் வரும் வரை எங்களுடைய கர்த்தரும் ரட்சகருமாக இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக நாங்கள் வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே. சகோதர சகோதரிகள் அனைவரும் அமரலாம். இந்த நாளுக்குண்டான அறிவிப்புகளையும் நாம் இப்பொழுது கேட்போம். அன்பு சகோதர சகோதரிகள், ஏற்கனவே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஹெவன்லி காட் மினிஸ்ட்ரி குரூப்லேயே ஒரு மெசேஜ் போட்டிருந்தோம். மதுரையை சார்ந்த மதுரை கிளை சபையை சார்ந்த சகோதரர் ரஜினி அவர்களுடைய மனைவி சகோதரி பிரியா அவர்கள் வந்து திடீர்னு கொஞ்சம் உடம்பு முடியாமல் போய் கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. அதுக்கப்புறம் சகோதரர்கள் மற்றும் சகோதரர்கள்லாம் சேர்ந்து மறுபடியும் கொண்டு அப்புறம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி உடனடியாக ஒரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லோரும் நம்முடைய அனுதின ஜெபங்கள் நினச்சிக்க சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் அவங்களுக்கு அந்த ஆப்ரேஷன் முடிஞ்சு நல்லபடியாக அவங்க வெளியே வந்துட்டாங்க. அதையும் சகோதரிகளுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த குடும்பத்திற்காகவும் நம்முடைய அனுதின ஜெபங்களில் வேண்டிக் கொள்ளும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த அறிவிப்பு நாளைய தினம் வழக்கம் போல் மாலை 7 மணிக்கு நம்முடைய சப்ஜெக்ட்ஸ் வந்து ஆரம்பிக்கும். ஸோ இப்போ போட்டிருக்கிற இந்த மெத்தட் வந்து எல்லாருக்கும் கன்வீனியண்ட்டாக இருக்குன்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். ஸோ அந்த கன்வீனியன்ஸாக அப்படியே தொடர்ந்து நம்ம வந்து எல்லா மீட்டிங்ஸ்லையும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லை, ஏற்கனவே நேற்று அறிவித்திருந்தபடி கோயம்புத்தூரில் எஸ்விடி ஹால் ஃபாலோஅப் கிளாஸ் கலந்து கொண்டிருந்த சகோதர சகோதரிகளுக்கு கடைசி கட்டம் வர்றப்போ இந்த லாக்டவுன் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு பாதிச்சிருச்சு கிளாஸு. அவர்களும் கிளாஸ் கேட்க சித்தமாக இருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு 2-3 சப்ஜெக்ட் மட்டும் பாக்கி இருக்குது.
அதையும் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால அவர்கள் தொடர்பு கொண்டு இன்றைக்கி பேசியிருப்பாங்க சகோதரர்களாக. அனைவரும் அதில் கூட நிறைய பேர் இப்போ நீங்கள் இதை பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ்விடி ஹாலில் ஃபாலோஅப் சப்ஜெக்ட் கேட்டுருக்கிற சகோதர சகோதரிகள் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறோம். உங்களுக்குரிய பேசிக் சப்ஜெக்ட் பாடம் வந்து வாரத்தில் 2 முறை இனிமேல் உங்களுக்கு வந்து இந்த கிளாஸ் முடிச்சதுக்கப்புறமா எடுக்கப்படும். அதுக்குரிய அனௌன்ஸ்மெண்ட்டு விளக்கங்கள் எல்லாமே ரத்னபுரி கிளை சபையை சார்ந்த சகோதரர்கள் மூப்பர் அவர்கள் வந்து உங்களுக்கு தெரிவிப்பார்கள். அது என்னைக்குங்கிறதை உங்களுக்கு சொல்கிறோம். சொல்லும்போது நீங்கள் கரெக்டாக அதை வந்து கேட்டுக்கொள்ளும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இத்துடன் இந்த நாளுக்கு உண்டான அறிவிப்புகள் நிறைவு பெற்றது. நாளைக்கு மீண்டும் நாம் மாலை 7 மணிக்கு அனைவரும் சந்திப்போம். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவார்கள். ஆமென். இன்னைக்கு 170 பேர் வந்துச்சு. அது சொல்லியிருந்துருக்கலாம், சொல்லாம மறந்துட்டாரு. கரெக்டாக கூப்பிடுறாரு.